Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama Rama Hare 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 Krishna Krishna Hare 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 Rama Rama Hare 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 Krishna 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 Hare 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 Rama Rama Hare 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 Krishna गोपिका जीवनस्मरणं जय बोल सद्गुरु महाराज की नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः ज्ञानवैराग्यसम्पूर्णान् हरिभक्तिपरायणान् पूर्वाचार्यान् वन्दे सम्प्रदायप्रवर्तकान् भगवन्नाम साम्राज्यलक्ष्मी सर्वस्वविग्रहं श्रीमद्बोधेन्द्रयोगेन्द्रदेशिकेन्द्रमुपास्महे कलिकालोत्सं धर्मं नाम संकीर्तनात्मकं निर्णेकम् अवतीर्णं प्रेमिकं सद्गुरुं भजे प्रेमिकेन्द्रगुरुकीर्तिं दिक्षु सर्वासु कीर्तयन् यः सञ्चरति लोकेऽस्मिन् कृष्णदासात्मजं भजे नामकीर्तनमात्रेण प्रसन्नं कृपानिधिं भक्तकोलाहलं वन्दे भक्ताभीष्टफलप्रदम् जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेषु विज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो वृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि योगीन्द्राय नमस्तस्मै सुखाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातममोमुचत् नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं भूतैर्महद्भिर्यजिमाः पुरो विभुः निर्मायशेते यदामोषु पूरुषः भुङ्क्ते गुणान् षोडशात्मकः सोऽलङ्कृशिष्टभगवान् वचांसि मे हयग्रीवेति यो वदेत् तस्य निस्सरते वाणी जह्नुकन्याप्रवाहवत् योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयति अखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यं इन्दुकुन्दतुषाराभाभक्तचित्तानुवर्तिनी वाणी मे रसनारङ्गे सुनटनं गोपिका जीवनस्मरणं जय बोल सद्गुरु महाराज की भगवान கீதையில் 4 விதமான பக்தர்கள் இருக்கா அப்படின்னு சொல்கிறான். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுப்ருதினோர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபா. 4 விதமான பக்தர்கள்னு சொல்கிறார். அவள் எல்லாருமே பாக்யவான்கள்ன்றான். ஏன்னா பக்தி பண்ணணும்னு தோணினதே பாக்கியத்தினால தான். நிருணாம் ஜென்ம சகசிரேன பக்தௌ பிரீதிரிகி ஜாயதே. 1000 ஜென்மா சத்கர்மா பண்ணின பிறகு தான் பக்தி பண்ணணும்னே தோணும். அப்புறம்தான் அது வசதியாக வந்து யார் கிருஷ்ண பக்தியை பார்த்தா பண்ணணும். பக்தி பண்ணணும்னு முதல்ல தோணணுமே. யாகம் பண்ணலாமா, யோகம் பண்ணலாமா, இப்படிலாம் தோணின்னு இருக்குமே தவிர ரொம்ப கீழ் லெவலில் இருக்கிறவளுக்கு ஒரு கஷ்டம் வந்துடுத்துன்னா ஆத்தனாக இருக்கும் பொழுது என்னடா வேறு யாரையாவது மனுஷியால் காலை பிடிக்கலாமா, அவள் காலை பிடிக்கலாமான்னு தோணுமே தவிர பெருமாள் கிட்ட போய் சொல்லிப்போம் கஷ்டத்தை அப்படி தோணாது. அது மாதிரி பணம் வேணும்னா அர்த்தார்த்தியாக இருந்ததுன்னா எங்கேயா போய் பேங்கில் கொள்ளை அடிக்கலாமா,
அல்லது யாரையா ஏமாத்தலாமா அப்படின்னு தோணாமல் பெருமாள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணி கொஞ்சம் உங்கள் ஆத்துக்காரியை கொஞ்சம் கடாட்சம் பண்ண சொல்லுங்கன்னு பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணணுமே. ஒரு ஸ்ரீ சூக்தவால் ஜபம் பண்ணணும். இப்படி தாயார்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணணுங்கிறதே பாக்கியம். இதோ கனகதாரா ஸ்தோத்திரத்தையாக சொல்லணும் இப்படி தோணணும்னா அதுக்கு பாக்கியம் வேணும். அதனால் சுக்குர்த்தினாகான்னுட்டார். இந்த எல்லாருமே பாக்கியவான்ட்டார். யார் கஷ்டம் நீங்கணும்னு பகவான்கிட்ட பக்தி பண்ணுறானோ, உதாரணம் சொன்னால் இப்போ திரௌபதியை சொல்லுவா. உதாரணத்துக்கு திடீர்னு பெரிய கஷ்டம் வந்து கொடுத்து வரும்பொழுது என்ன பண்ணினா ஐயோன்னு கத்தாமல் கிருஷ்ணான்னு கூப்பிட்டாலே அதுதான் இங்கே முக்கியம். அதுக்கும் குரு கிருபை வேண்டியிருக்கு. நம்மளாம் நாம ஜபத்துக்கு எதுவுமே அவசியம் இல்லை. நோதீட்சம் நெத்த தட்சிணாம் நாம ஜபத்துக்கு எதுவுமே அவசியம் இல்லைன்னு சொன்னாலும் நாம ஜபத்துக்கு ஒரு குரு ஏன் அவசியம்னா ஒரு ஆபத்து காலத்தில் அது அந்த நாமகீர்த்தனை வாயில் வரத்துக்கு குரு கிருபை வேண்டியிருக்கு. அதனால் மகத்யாபதி சம்பிராப்தே ஸ்மர்த்தவியோ பகவான் ஹரிஹி. இது திரௌபதிக்கு துர்வாசர் சொல்லி அனுகிரகம் பண்ணார். பெரிய ஆபத்து வரும்பொழுதோ வசிஷ்டர்னு சொல்லுவார், நீ ஸ்மரிச்சுக்கோ, பகவானை ஸ்மரிச்சுக்கோ அப்படின்னு அவர் சொன்னதுக்கு ஞாபகத்துக்கு வருது. இல்லாட்ட ஒரு பெரிய சபையில் போய் ஒரு பரபுருஷன் பேரை சொல்ல மாட்டான். அந்த காலத்தில் ஒரு சம்பிரதாயம், யார் வந்திருக்கான்னு கேட்டால் ஜானகி ஆத்துக்காரர் வந்திருக்காம்பா, அந்த மாமா பேரை சொல்ல மாட்டான். அல்லது அந்த மாமியோட பேரை சொல்லி அவள் ஆத்துக்காரர் வந்திருக்காம்பா. இல்லை அவர் பையனை சொல்லி ஸ்ரீனிவாசனோட அப்பா வந்திருக்கா அப்படி தான் சொல்லுவாளே தவிர பரபுருஷனுடைய பேரை சொல்ல மாட்டா ஸ்திரீகள். பரபுருஷன் பேரையும் சொல்ல மாட்டா, சொந்த புருஷன் பேரையும் சொல்கிற வழக்கம் கிடையாது. இங்கே வந்து 5 பர்த்தாக்கள் பக்கத்தில் இருக்கார்கள், எத்தனையோ புருஷால் அங்கே இருக்கா. அந்த டயத்துலவே ஹா கிருஷ்ணா துவாரகாவாசின்னு கோவிந்தா அப்படிலாம் கூப்பிட்டான்னா பரபுருஷன்னு கூப்பிடல, பரமபுருஷன்னு தெரிஞ்சுன்னு கூப்பிட்டான். பரமபுருஷன் தெரிஞ்சுன்னு கூப்பிட்டதுனால பகவான் காப்பாற்றினான். அப்படி ஒரு ஆபத்து வரும்பொழுது பகவானை கிட்ட போய் பகவானை நினைக்கணும். அதுக்கும் ஒரு பாக்கியம் வேணும். அது ஆர்த்தகா. அப்புறம் அர்த்தார்த்தியாக பக்தி பண்ணினவன் சுக்ரீவன். சுக்ரீவனுக்கு வந்து ஒன்றுமே கையில் இல்லை, அதனால் பெருமாள் கிட்ட வந்தான். அதையும் பக்தியாக வரலை, டெஸ்ட் எல்லாம் பண்ணி பெருமாளுக்கு டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ நிறைய பக்தர்லாம் அது மாதிரி இத்தனை நாளுக்குள்ளே எனக்கு இது பண்ணணும், இத்தனை நாள் நான் சுற்றுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு பெருமாள்கிட்டே கண்டிஷன் போட்டுட்டு எனக்கு இவ்வளோ லாபம் கிடச்சினா, லாட்டில் இவ்வளோ கிடச்சிதுன்னா இவ்வளோ கொடுக்குறேன் அதுவே சொல்லுவா சில பேர். எனக்கு வந்து ஒரு 10 லட்சம் கிடச்சா 5 லட்சம் கொடுக்குறேன்னு பிரார்த்தனை பண்ணிட்டான். இது என்ன சுவாரஸ்யம் தெரியுமோ, பெருமாளே 5 லட்சம் கொடுத்தார். லாட்டரி சீட்டில் 5 லட்சம் கிடச்சிது. கிடச்ச உடனே அப்போ 2.5 லட்சமாக போட வேண்டாமோ, என்ன கிடச்சதோ அதில் பாதி போடுறேன்னு பிரார்த்தனை பண்ணிட்டான். 5 லட்சம் கிடச்ச உடனேயே அப்போ என்ன நினைக்கிறான்னா, நான் 10 லட்சம் கிடச்சா 5 லட்சம் தரேன், நீ 5 லட்சம் எடுத்துட்டு பாக்கி இருக்க 5 லட்சம் தான் கொடுத்துட்டு இருக்கேன், அதனால் நான் திருப்பி கொடுக்க மாட்டேன். இப்படிலாம் யோசிக்கிறவாலாம் இருக்கா. அதனால் ஏதோ 10 லட்சத்துக்கு 5 லட்சம் கொடுத்தாரே பெருமாள், அதில் பாதி போடுவோம் அப்படி தோணாம். அதனால் அர்த்தார்த்தியாக வரவாலும் அது மாதிரி டெஸ்ட் பண்ணுறவன் தான் இந்த சுக்ரீவன். டெஸ்ட் பண்ணி பகவான்கிட்ட வந்தான், பகவானை ஆசிரியத்து கிடச்சிது அவனுக்கு. இப்போ சொல்லுவா, ஒருத்தர் வந்து புலியார்ட்ட பிரார்த்தனை பண்ணார், 108 பிரதட்சணம் பண்ணுறேன்னு. பிரதட்சணம் கிடைச்சா வேறு அவர் பிரார்த்தனை. இன்னொருத்தர் சொன்னார், எனக்கு பதில் என்னால் பிரதட்சணம் பண்ண முடியும், நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் 108, உங்களுக்கு 100 ரூபா கொடுத்துட்றேன், பிரதட்சணம் பண்ணுங்கன்னு. பிரதட்சணம் பண்ணுங்கன்னு என்ன பண்ணார், 100 பிரதட்சணம் மட்டும் வந்தார். பண்ணோடனே 100 ரூபா கொடுக்குறேன் சொல்கிறவங்க 50 ரூபா தான் கொடுத்தார். எனக்கு இவ்வளோ தான் முடியும். நம்ம நான் திருப்பி இப்போ அப்பதட்சணம் வாங்குறான், ஏன்னா 100 பண்ணி திருப்பி பிரித்து எடுக்கிறேன்னு திருப்பி இப்போ அப்பதட்சணம். இப்படிலாம் சில பேர் அது இதில் ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் உள்ள பக்தர் அதெல்லாம் இங்கே சொல்கிறாருங்க, அதனால் இப்போ சொல்ல வேண்டியிருக்கு. அப்படியே அர்த்தார்த்தியாக சில பேர் பக்தி பண்ணுறவா. ஜிக்ஞாசுக்களா பரீட்சித்து மாதிரி, ஜிக்ஞாசுனா ஞானம் வேணும், மகரிஷிகள்லாம் பக்தி பண்ணுறா ஞானம் வேணும்னு, அவெல்லாம் ஜிக்ஞாசுக்கள். ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபா. அப்புறம் 4வது பக்தனா ஞானி எடுக்கிறார். 4வது தான் வரிசையில் 4வது முதல் பக்தர். ஏன்னா எல்லாரும் சுத்தத்தை பார்த்தா புரியாது. சில பேர் கோவிலை சுத்தரான்னா ஏதோ சம்திங் வேணும், அதனால் பெருமாளை சுத்தரா. சில பேருக்கு ஏதோ கஷ்டம் நீங்கணும், அதுக்காக பெருமாளை சுத்தரா. இந்த ஞானிக்கு ஒன்றுமே அவசியமே இல்லை, ஒன்றுமே அவசியம் இல்லாதவன் சுற்றின்னு இருக்கானே அப்படின்னு பெருமாளுக்கே புரியல, இவன் ஏன் சுற்றுறான். அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. அவன் கஷ்டம் நீங்கணும் சுற்றுறான், இவன் அது வேணும்னு சுற்றுறான். அவள் அவளுக்கு ஒன்று இதனால சுற்றுறான்.
சும்மா கோவிலை சுற்றிட்டு இருக்காது சில பேர் பாருங்க. ரங்கநாதரை பாப்பா சுற்றிகிட்டே இருக்கானே, இவருக்கு என்ன கொடுக்குறது பெருமாளை யோசிச்சு கூட கேட்கவும் மாட்டேங்கிறான். சுத்தரதே பிரயோஜனம்னு சில பேர் சுத்தரா பாருங்க. அதுதான் ஞானி. ஞானீச்ச பரதரிஷபா. ஆர்த்தா ஜிஜ்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதரிஷபா. இப்போ 4 பேருமே ஜனா சுகிருத்தினஹா என்று சொல்கிறார். அந்த நேற்றுக்கு சொல்லும்போது கவி யோகீஸ்வரரை பற்றி சொன்னோம். அவர் முதல்ல கர்மயோகத்தை சொல்லி, அந்த கர்மயோகம் பண்ணும்பொழுது எல்லாம் நான் பண்ணுறேன்னு நினச்சிக்காம எல்லாம் பகவானுக்கு நினச்சிட்டு பண்ணணும். ஒரு சின்ன அண்ணா சொல்லுவா, சின்ன ஒர்க் ஷாப்பில் ஒரு ஆணி தயார் பண்ணுற ஒர்க் ஷாப்பில் ஒர்க் பண்ணால் கூட இப்படி பண்ண வேண்டியிருக்கு, இப்படி பண்ணி எனக்கு ஒன்றும் சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு நினைக்காத. அந்த ஆணி தயார் பண்ணுறதுலேயே அவன் பக்தி பண்ணலாம். நான் ஆணி தயார் பண்ணதுனால எத்தனை பேர் ஆற்றுல கிருஷ்ணன் ஃபோட்டோவை மாட்டுவேன் அந்த ஆணியை அடித்து, எத்தனை பேருக்கு இது யூஸ் ஆகும்னு அதை நினச்சிருந்தான்னா அப்படி அது மாதிரி தொழிற்சாலையில் பண்ணுறவங்க கூட பக்தி பண்ண முடியும். அதனால் அப்படி நினச்சிக்கிறது தான், அந்த ஸ்மரணம் தான் முக்கியம். நான் என்னோட குடும்பத்தை கஷ்டப்பட்டு நான் தான் காப்பாற்ற வேண்டியிருக்கு அப்படியே சில பேர் கஷ்டப்பட்டுன்னு காப்பாற்றணும்னு நினச்சிடுவாங்க. இது பெருமாள் பெரிய விஸ்வ குடும்பம் பெருமாள் பார்த்துன்னு இருக்கார். அதில் ஒரு போஷனை என்னை பார்த்துக்க சொல்லியிருக்கார். அவருடைய ரெப்ரசன்டிட்டாக நான் குடும்பத்தை காப்பாற்றுறேன் அப்படின்னு அப்படி நினச்சிட்டு பண்ணணும். நினச்சி காட்டாலும் பகவான் அப்படி நம்மளை வச்சு தான் காப்பாற்றுறேன். இப்போ நம்ம தலையிலே ஒரு 10 குடும்பம் பெண் குடும்பம் காப்பாற்றப்படுறது. நம்ம தலை வாரிக்கணும்னு நினச்சா கூட சில சமயம் வாரிக்க முடியாது, 1 மாதம் ஆகும். ஏன்டா பெருமாள் 1 மாதம் உன் தலையில் இருக்கணும்னு அதுக்கு உன் தலையை வச்சு உன் தலையில் காப்பாற்றுறார் சில குடும்பத்தை. அப்புறமா வேணும்னு போகிறான்னா அப்படி எப்போ தான் அப்போ பெருமாளுக்கு எப்போ தோறும் அப்போ தான் நீ தலை வரணுன்னே தோணும். அது போய் கடைசியில் சுரிஞ்சிட்டு தான் இருப்பேன். அதனால் இப்படி பெருமாள் காப்பாற்ற உன் மூலமாக அவளை காப்பாற்றுறான். அது பெருமாளுடைய நான் ஒரு ஆள் அப்படின்னு அந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அந்த சங்கல்பம் இருக்குது. அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நாராயண பிரித்ததான் பகவதாக்ஞையா பகவத் கைங்கரிய ரூபமாக பகவத் அப்படி சங்கல்பம் இருக்கே, அந்த சங்கல்பம் ரொம்ப பிடிக்கும். சாதாரண இந்த சங்கல்பத்தில் அதெல்லாம் வரதில்லை. அது பகவத் ஆக்ஞையினால பகவத் பிரீத்தியர்த்தமாக நான் இந்த கர்மாவை பண்ணுறேன். இந்த கர்ம யோகமாக பண்ணணும். இப்படி கர்மயோகமாக பண்ணும்பொழுது தான் பகவான் அவனுக்கு சித்த சுத்தியை கொடுக்குறார். சித்த சுத்தி வந்துடுத்துங்கிறதுக்கு என்னடானா பகவத் தர்மத்தில் ருச்சி ஏற்படும். முதல்ல என்ன சொன்னால், நாம் ஜென்ம சகஸ்திரேன பக்தோ பிரீத்திருக்க ஜாயதே. அந்த பக்தியும் கிருஷ்ண பக்தி பண்ணணும். அந்த கிருஷ்ண பக்தி பண்ணுறதுக்கு எத்தனையும் இவ்வளோ கர்மயோகங்கள்லாம் பண்ணி சித்த சுத்தி வேண்டி இருக்கு. சித்து தானம் விரத தபோ ஹோம ஜப சுவாத்தியாய சம்யமேகி ஸ்ரேயோகரி விவிதைச்சான்யேகி கிருஷ்ணே பக்திரிகி சாத்தியதே. ஜென்மாந்தரத்தில் நிறைய தானங்கள்லாம் பண்ணியிருக்கணும், விரதங்கள் பண்ணியிருக்கணும், தபஸ் பண்ணியிருக்கணும். தானம் விரத தபோ ஹோம ஜப சுவாத்தியாய சம்யமேகி இன்னும் எல்லாமும் ஸ்ரேயோபிகி விவிதைகின்னு தான் இன்னும் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் பண்ணியிருந்தாதான் கிருஷ்ணே பக்திரிகி சாத்தியதே. கிருஷ்ண பக்தி பண்ணணும்னு தோணும். அப்போ அந்த பக்தியும் ஆரம்ப பக்தியும் ஒன்று இருக்குது, சாதன பக்தி. அந்த சாதன பக்தி பண்ணிட்டே இருக்கும்பொழுதும் ஒரு நாளைக்கு அந்த பிரேம பக்தி நமக்கு வரும். நாமஜபம் பண்ண 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 இல்லைமா நான் பாகவதம் படிக்கும்போது அர்த்தம் புரியும், ஒரு பொட்டு கண்ணீர் வரும். அண்ணா சொல்லுவா, ராத்திரி முழுக்க திவ்யநாமம் பஜனை பண்ணிட்டு காலம் போட்டு ஏன் முழிச்சுட்டு பஜனை பண்ணுறதுன்னா, ராத்திரி முழுக்க பஜனை பண்ணும்போது ஒரு கீர்த்தனத்தில் தீன தயாளோ தீன தயாளோ தீன தயாபர தேவ தயாளோ தீனதயாளோன்னு அப்படி அந்த பகவானுடைய அந்த நாமத்தை நினைக்கும் பொழுது எத்தனை பக்தர்களை பகவான் காப்பாற்றினான்னு அது நினைச்சு ஒரு பொட்டு கண்ணீர் வரத்துக்காக இவ்வளோ ராத்திரி முழுக்க பஜனை பண்ண வேண்டியிருக்கு. ஒரு 5-6 மணி நேரம் ஏன் பாராயணம் பண்ணுறோன்னா, ஏதாவது ஒரு ஸ்லோகத்துலேயாவது அர்த்தம் புரிஞ்சுட்டு மனசு அதை போய் ஒரு க்ஷணம் அதை நினைக்கணும். இப்படி இதெல்லாம் சாதன பக்தியெல்லாம் அந்த பிரேம பக்தி அடையிறதுக்கு. அந்த பிரேம பக்தி வந்துடுமான்னா தானாக வந்துடும்ட்டா. சாப்பிடும்பொழுது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பசி நீங்கி உடம்புல துஷ்டி புஷ்டிகி இதெல்லாம் எப்படி வருதோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் நிறைய ஃபுல்லாக சாப்பிடும்போது அப்படியே ஃபுல்லாக துஷ்டி ஆகிடுது பாருங்க. அது மாதிரி ஃபுல்லாக அப்படி வரும்போது ஃபுல்லாக ஞான பக்தி வைராக்கியம் வந்துடும். சொல்கிறார், இத்தியச்சிதாங்கிரிம் பஜதோ அனுவருத்தியா பக்தி விரக்தி பகவத் பிரபோதா பவந்தி வை பாகவதஸ்ய ராஜன். அது ஞானம் பக்தி வைராக்கியம் பூர்ணமாக ஆகும்போது தத பராம் சாந்தி முபைதி சாட்சாத் பராசாந்தி அடைஞ்சிடுவான்.
இப்படி பிரபத்தியமானஸ்ய யதா அஸ்னதஸ்யு துஷ்டிகி புஷ்டிகி சுதமாய அனுகாசம் என்று கவியோகீஸ்வரர் சொல்லி நிறுத்தின உடனே இந்த ராஜா அடுத்து இன்னொரு யோகீஸ்வரர் இருக்கார். ஏன்னா எல்லாருமே பிரவச்சன மன்றமாக இருக்காரு. ஒவ்வொரு கேள்வி கேட்டோன்னா எல்லாரும் சொல்கிறத கேட்கலாமேன்னு அடுத்த ஹரி எங்கவன்ட்ட கேட்குறான். அத பாகவதம் ப்ரூத, அந்த பாகவதாருடைய தர்மத்தை சொல்லுங்கோ. எத் தர்மஹா, அவள் எப்படி இருப்பா, பாகவதாருடைய தர்மம் என்ன, யாதிருஷா அவள் எப்படி, அவள் எந்த குணங்களோடு இருப்பா, யதா சரதி எப்படிலாம் அவள் பழகுவா எல்லாத்தையும், எத் ப்ரூதே அவள் என்ன பேசுவா, எயிர்லிங்கைஹி பகவத் பிரியா அவளுடைய எந்த லட்சணங்களால் பகவான் பிரியனாக இருக்கான், அந்த பகவத் பிரியா எந்த லட்சணத்தோடு இருக்கான், அந்த பாகவதாருடைய லட்சணத்தை சொல்லுங்கோ. இப்போ நம்மளோட பாகவதாருடைய லட்சணத்தை சொன்னால் இங்கேயும் பார்த்தா அதுமாதிரி பகவத்கீதையும் பார்த்தா ஒரே ஞானி லட்சணமாக இருக்குது. குணங்கள் தான் இங்கே லட்சணமாக சொல்லப்படும். பாக்கிய லட்சணங்களாம் பாக்கியமான லட்சணங்கள் அந்த குணத்தை அடையிறதுக்காக சொல்லப்பட்டது. சர்வபூதேஷு யப் பஸ்யேத் பகவத் பாவமாத்மனஹ பூதானி பகவத்யாத்மனி ஏஷ பாகவதோத்தமஹ. சர்வபூதேஷு யப் பஸ்யேத், எல்லா பூதங்களிலும் யாரை பார்த்தாலும் எல்லாரும் பகவத் ஸ்வரூபமாக நினைக்கணும். ஏன்னா அதுக்கு ஒரு சக்தியை பகவான் கொடுத்துருக்காரு. அதுக்கும் அந்தரியாமையாக பகவான் இருக்கா. இப்போ திடீர்னு இந்த எறும்பு அந்த செவத்தில் சிரமப்படாமல் ஏறும். நம்மனா அப்படி ஏற முடியாது. ஏறி இச்சு வச்சு தான் ஏறணும். ஒழுங்காக ஏறினா வழிக்கு விட்டு கீழே விழுதும். அது கீழே விழுந்தாலும் அடிபடாமல் திருப்பி ஏறும். அதுக்கு ஒரு சக்தி இருக்குது பாருங்கள், எறும்புக்கு ஒரு சக்தி. அப்போ நம்மளோட ஒரு விதத்தில் அது ஹை லெவலில் தான் இருக்குது. அதனால் எறும்பை பார்த்தாலும் நமஸ்காரம் பண்ணணும். கொசு இந்த ரத்தம் எடுக்கிறதுக்கு அவள் என்ன பாடுபடுத்துறா, இந்த பக்கம் ஒரு கட்டுறான், இப்படி மடக்குங்கிறான், கஷ்டப்பட்டு ரத்தம் எடுக்கிறான். சிரமப்படாமல் டக்குன்னு ஒரு டட்டில் கொத்தி கொசு ரத்தத்தை எடுத்துன்னு போகிறது. அதுக்கு என்ன சக்தியை பாருங்க. இது நரம்பு ரொம்ப தேடி பார்த்து பிடிச்சி கண்டுபிடி வேண்டியிருக்கு. அது எப்படி தேடுறது, என்ன பண்ண டப்புன்னு எடுத்து. அப்போ கொசுக்கு ஒரு சக்தியை கொடுத்துருக்காரு பகவான். இப்படி எல்லாத்துலேயும் ஒரு சக்தி, எல்லாம் பகவானுடைய சக்தி அப்படின்னு நினச்சிருந்து சர்வபூதேஷு எல்லாரிடத்துலையும் அந்த பகவத் ஸ்வரூபத்தை பார்க்கணும். பூதானி பகவத், அது மாதிரி பகவான் இடத்துலையும் எல்லாரையும் பார்க்கணும். எல்லா பூதங்களிடத்துலையும் பகவானை பார்க்கணும். சர்வபூதேஷு யப் பஸ்யேத் பகவத் பாவம் பூதானி பகவதி, பகவானிடத்துலேயும் எல்லாரும் சைதன்யம் கூடி கொண்டு இருக்கார். பகவானிடத்துல எல்லா சைதன்யம் இருக்குது. அப்படி பார்க்குறவா நிறைய மகான்களுடைய சரித்திரான்னா இங்கே உதாரணம் சொல்லுவாள். அதில் முக்கியமாக நாமதேவரை சொல்கிற வழக்கம். நாமதேவர் குரு ஆசிரியத்த பிறகு அவர் எல்லா இடத்துலையும் பாண்டுரங்க இருக்கான்னு தோன்றது. அதனால் என்ன பண்ணார், கோபாலபுரிங்கிற இடத்துல போய் உட்காந்துட்டு பஜனை பண்ணிட்டு இருக்கார். பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா ஹரி பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா ஹரி 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 பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா. பஜனை பண்ணிட்டே இருக்கார். காலமரிலேருந்து போயிட்டார். காலமரையும் போயிட்டார். அவத்து மாமி ஆகாரம்லாம் தயார் பண்ணின பிறகு குழந்தைகளுக்கு கொடுத்தான், மாமியாருக்கு போட்டான். இவரை தேடிட்டு இருக்க எங்கே இருக்காருன்னே தெரியல. சாதாரணமாக கோவிலுக்கு போவார், கோவிலில் காணும். உடனே அவன் சொன்னான், எங்கே போயிருக்கான்னு தெரியல, நீ சாப்பிடுமான்னு அவன் மாமியாரை சொல்கிறான். சாப்பிடான்னு உட்காந்தா ஆத்துக்காரருக்கு கொடுக்காம எப்படி சாப்பிட்றது, அவளால் சாப்பிட முடியல. அப்போ வாசலில் யாரோ பாகவதர் போனார். எங்கள் அத்தை சுவாமிகளை பார்த்தீரோ அப்படி கேட்டான். அங்கே கோபாலபுரியில் அங்கே உட்காந்து பஜனை பண்ணிட்டு இருக்கார் அந்த விஷ்ணு பாதத்துக்கிட்ட நான் பார்த்தேன். இந்த காலமே சௌகரியம் இல்லாத காலம், 4 கிலோமீட்டர் போகணும். உடனே ஆட்டோ வச்சுன்னு போகிறலாம் முடியாது. உடனே கையில் அந்த டால் சப்பாத்திலாம் எடுத்து நடந்து போகிறான். நடந்து போனால் அவர் பஜனை பண்ணிட்டே இருந்தார். ஒரு அபங்கம் முடிஞ்சு இன்னொரு அபங்கம் முடியும்போது கண்ணை திறக்கிறார். இதெல்லாம் கொண்டு வச்சார்.
ஏம்மா இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், நீங்கள் சாப்பிடாம எப்படி சாப்பிட்றது? நான் வந்து இன்றைக்கி 100 அவங்கம் பாட்டுட்டு தான் சாப்பிட்ணும் நான் நியமம் வச்சுட்டு இருக்கேம்மா, அதனால் நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நான் கையில் போட்டாலே நீங்கள் மறந்து பாண்டுறக்கா சொல்லிட்டு இருக்கேன், நான் வச்சுட்டு போனால் நீங்கள் எப்படி சாப்பிடுவேன்? நான் இருந்து போட்டுட்டு போகிறேன். இல்லை நீ காத்துட்டு இருக்க வேண்டாம், எனக்கு வந்து ஆகண்ட பீத ஹர்லீல கதாமிரதம் என்னன்னு எனக்கு கழுத்து முழுக்க எனக்கு பசிக்கலே, பசிச்சாலே நான் சாப்பிடுவேன். பசிச்சதுன்னா ஏன் கொண்டு வரலாம் கோச்சு கூட கோச்சிப்பேன், எனக்கு பசிக்கவே இல்லையேங்கிறேன். உங்களுக்கு பசிக்காத போனாலும் உங்களுக்கு போடாமல் நான் சாப்பிட முடியாது. நீங்கள் பாண்டுரங்கிட்ட அடம் பண்ணி நிலணும், பாண்டுரங்கனுக்கு பசிக்குமா, நீ கிருஷ்ணா நீ பாண்டுரங்க நீ சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன், நீங்கள் உங்கள் தெய்வத்திட்ட சண்டை போட்டிடணும், எனக்கு தெய்வம் நீங்கள் தான், அதனால் நீங்கள் சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன். ராஜாஜி இப்படி அடம் பண்ணாத, நான் சொல்கிறத கேளு, கொஞ்சம் நேரம் நீ இங்கே வச்சுட்டு போ, இங்கே வச்சுருக்கேன், இந்த டால் சப்பாத்தி வச்சுருக்கேன், நான் அவங்க முடிஞ்சு நான் சாப்பிட்டுக்கிறேன், வச்சுட்டு போன்னு சொன்னோடனே நீ பார்த்து சாப்பிடுவோம் 2 தடவை சொல்லிவிட்டு ஆற்றுல 1000 காய் இருக்கிறதா திருப்பிட்டோம். மறுபடியும் அவங்கம் பாட ஆரம்பித்தார். அடுத்த ஒரு அவங்கம் பாடி முடிச்சுட்டு கண்ணை திறந்து பார்த்தா எதிர்ச்சியாக அந்த பக்கம் அது ஒரு நாய் என்ன வந்து டப்புன்னு அந்த சப்பாத்தி எடுத்துன்னு ஓடும். சப்பாத்தி இந்த கூடிய கவின்னு ஓடினா உடனே என்ன பண்ணார், இவர் அந்த டால் எடுத்துகிட்டு பின்னாடி ஓடுறார். நம்மளாம் சப்பாத்தி கூடிய நாய்க்கு உடனே கல் எடுத்து பின்னாடி ஓடுவோம். அவர் டால் எடுத்துன்னு பாண்டுரங்கா சப்பாத்தியை ஒண்டியாக சாப்பிடாத தொண்டை அடைக்கும், இந்த டாலையும் எடுத்துக்கோன்னு பின்னாடி தொடர்ந்து அது ஓட இது ஓட கடைசியில் பிடிச்சார் அந்த நாயை. அது வாயிலேருந்து ரொட்டியை எடுத்து அந்த டாலில் முக்கி கொடுத்தார். நாய் வாயில் தான் கொடுத்தார். திடீர்னு பார்த்தா மகரகுண்டல தாரியாக பீதாம்பர தாரியாக திவ்ய கிரீடத்தோட கமல முகனாக கமல நயனனாக கமல பாதனாக பகவான் கிருஷ்ணன் வாயை திறக்கிறான். பாண்டுரங்கன், கிருஷ்ணா இது என்ன இப்படி ஒரு ரூபம் எடுத்துன்னு வந்திருக்க, மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரம் வராகாவதாரம் போராதுன்னு இது ஒரு நாயாக ஒரு அவதாரம் பண்ணணுமான்னு. அதுக்கு பாண்டுரங்க சொன்னால், நான் எந்த அவதாரம் நான் என்னால் எடுக்க முடியும், நான் சர்வசக்தன், நான் எந்த ரூபத்தில் வந்தாலும் நீ கண்டுபிடிக்கிறியே, அதுதான் ஆச்சரியம், அதுதான் பெரிய விஷயம். இங்கே வந்து நாரத இவர் வந்து இந்த நாய் பாண்டுரங்கன் தான் தெரிஞ்சுட்டு வரலை. அன்னைக்கு வரும்போது இன்னொரு நாயை கல்லால் அடிச்சுட்டு இந்த நாய் தான் பாண்டுரங்கன்னு பார்க்கல. எல்லா நாயிலையும் எல்லா தெய்வங்களையும் இந்த பாண்டுரங்கனை பார்க்கறதுனால இவர் கொடுக்கும்பொழுது அந்த எல்லா அந்தர்யாமியாக பகவான் தான் இருக்காங்க அங்கே பாவத்தில் கொடுக்கும்பொழுது என்னாச்சு, நாய்க்குள்ள அந்தர்யாமியாக அந்த பாண்டுரங்கன் பிரத்யட்சமாகிட்டான். பிரத்யட்சமாகி வாயை திறக்கிறான். இப்படி சர்வபூதேஷு யப் பஸ்யேத் பகவத் பாவமாத்மனஹாம். அதே மாதிரி ஞானேஸ்வரருடைய சரித்திரத்தில் உண்டு. ஞானேஸ்வரர் அவர் வந்து பூனல் போட்டுக்கிறதுக்காக ஒரு கிராமத்துக்கு போனார். பைட்டன்பூருங்கிற ஊரில் எனக்கு பூனல் போட்டு வைங்கோன்னார். அவள் சொன்னால் அவனுடைய குலங்கோத்திரம் என்னன்னு கேட்டான். எனக்கு குலங்கோத்திரம் தெரியாதுன்னா. தெரியாதுன்னொடனே குலங்கோத்திரம் தெரியாமல் நான் எப்படிப்பா பூனல் போட முடியும், எந்த கோத்திரம்? அதுக்கு ஞானேஸ்வரர் அவர் ஞானியாக இருக்கிறதுனால சொன்னார், ஆச்சாரியன் அவருடைய கோத்திரத்தை வச்சுட்டு பூனல் போடலாம், அவருடைய சூத்திரத்தை வச்சுட்டு சிஷ்யாவுக்கு. இப்போ வந்து சில பேர் வந்து ஆச்சார விசாரங்கள்லாம் மாறுறது, பரம்பரை ஆச்சாரம் ஒன்று இருக்கும், இன்னொரு ஆச்சாரத்துக்கு மாறிடுவா. ஏன்னா அது ஆச்சாரியனை அனுசரித்து அந்த இதுக்கு மாறிக்கலாம், அப்புறம் ஆச்சாரியனுடைய பரம்பரையாக போயிடும். அதனால் உங்கள் சூத்திரத்தை கோத்திரத்தை வச்சு நீங்கள் போடலாமேன்னு. அதுக்கு கூட நீ பிராமணன் தான் நான் அப்படி தெரிஞ்சுப்பேன், நான் சத்தியத்தை சொல்கிறேனே அதுவே போகிறோம்ட்டான். இது இன்னொரு உபநிஷத்தில் இது மாதிரி ஒரு கதை வருது. சத்தியகாம ஜாபாலி கதைன்னு பேர். அவள் ஜபாலான்னு அவள் அம்மா பேர். அவள் அம்மா இவர் பாடசாலையில் நிறைய குழந்தைகள் பாடசாலை படிக்கிறத பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு பாடசாலை படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, நானும் என்னையும் பாடசாலை சேர்த்துக்குங்க மாமான்னு. அவர் சொன்னார், உன் கோத்திரம் என்னன்னு உங்கள் அம்மாட்ட போய் கேட்டுன்னு வான்னு. அவள் அம்மாட்ட போனால், நான் சின்ன வயசுலேருந்தே உங்கள் ஆத்துக்கார கைங்கரியம் பண்ணி குடும்ப வேலையிலே இருந்துட்டேனா, கோத்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்க மறந்துட்டேன். சின்ன வயசில் அவர் நீ பிறந்த உடனே கொஞ்ச நாள் அவரும் போயிட்டார், தெரியாதுன்னு சொல்லிவிடு. தெரியாதுன்னு சொன்ன உடனே எப்போ நீ சத்தியத்தை சொன்னையோ அப்போ நீ பிராமணன் தான் சொல்லி உடனே இவர் வந்து ஜாபாலி, இவர் அதனால நீ சத்தியகாம ஜாபாலின்னு இவருடைய பேரை வச்சு அவனுக்கு பூனல் போட்டு வச்சு பாடத்தில் இருக்கு. அப்போ சத்தியத்தை பேசுறதுனாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாமின்னு. அப்படிலாம் சேர்த்து கிடையாவா, அவர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னார். அந்த ரொம்ப கர்மட கிராமம் அந்த கிராமம். அப்போ சொன்னால், எனக்கு பூனல் போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. பிராமணன்னா என்ன அர்த்தம்னா, பூனல் போட்டுன்றதுனால பிராமணன் இல்லை. விஜத்வம் வித்யனுஷ்டானாத்து விப்ரத்வம் வேத பாடதா பிராமணியம் பிரம்ம விஜானாத்துன்னு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வரணும்.
முதல்ல பூணல் போட்டுக்கிறதுங்கிறது த்விஜன்னு பேர். த்விஜன்னா ரெண்டாவது பிறப்பு அடையிறவன் அர்த்தம். சமஸ்கிருதத்தில் த்விஜஹான்னு எல்லாருக்குமே பேர். இந்த பல்லுக்கும் த்விஜஹான்னு பேர். பல்லுக்கு ஏன் த்விஜஹான்னு பேருனா அது முதல்ல வந்த பல்லு கீழே விழுந்துட்டு ரெண்டாம் தடவை பிறக்குது. 2 தடவை பிறக்கிறதுலாம் த்விஜன்னு பேர். பட்சிகளுக்கும் த்விஜன்னு பேர். ஏன்னா முதல்ல முட்டையாக ஒரு தடவை பிறக்கும், அப்புறம் முட்டையில் இன்னொரு தடவை பிறக்கும். பட்சிகளுக்கும் த்விஜன்னு பேர். அது மாதிரி பிராமணனுக்கும் த்விஜன்னு ஏன் பேர்? அம்மா வயத்துலேருந்து பிறக்கும்போது அது ஒரு ஜென்மா, ஊனல் போடும்போது 2வது ஜென்மாவை அடையிறோம். அதனால த்விஜன்னு பேர். அந்த வெறும்னா பூனல் மாத்திரம் போட்டா மாத்திரம் போடாது. நான் பூனல் போட்டாச்சு பிராமணன் சொல்லிட்டு பூனலில் சாவி கொத்தா மாட்டிந்து அது முதுகு சூரியத்துக்கு வச்சுட்டு இப்படி இருந்து பிரயோஜனம் இல்லை. பூனல் போட்டதுடைய பிரயோஜனம் அனுஷ்டானம் பண்ணணும். ஒரு சமயமாக சந்தியாவதனம் 10 காயத்ரியாவது பண்ணணும். அப்புறம் விப்ரத்தம், அப்புறம் தான் விப்ரனா ஆகிறான். அவன் வேத பாடசாலை வேதங்கள்லாம் படிக்கும்பொழுது அவன் விப்ரன் ஆகிறான். விப்ரத்தம் வேத பாடதாக. அப்புறம் முனியா ஆகிறான். அந்த வேதத்தை எப்போதும் மரணம் பண்ணியே இருக்கும்பொழுது அவன் முனியாக ஆகிறான், மந்திரார்த்தங்களை சிந்திக்கும்பொழுது. அப்புறம் அந்த மந்திரார்த்தங்களை சிந்தனை பண்ணி அதிலே இருக்கும்பொழுது அவன் ரிஷியை ஆகிறான். அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் பகவானை பார்க்குற அந்த நிலை வரும்போது பிராமணன் ஆகிறான். பிராமணனாக எத்தனையோ பிராமணன் ஆக முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரணும். அந்த நிலையப்படி பார்த்தா எனக்கு எல்லா இடத்துலையும் பகவத் தரிசனம் ஆகிறது. ஆனால் மறுபடி பொருள் போட்டுக்கவே தான் வந்திருக்கேன். நீ எல்லா இடத்துலையும் பகவானை பார்க்குறேன்னு அந்த டைமாக வந்து ஒரு முஸ்லீம் என்ன பண்ணான், மாடு ஓட்டின்னு வந்தான், எரும மாடு. நீ அப்படிதான் எல்லா இடத்துலையும் பகவானை பார்க்குறேன்னா எல்லாம் பாண்டுறங்கன்னு சொன்னேன்னா இந்த பாண்டுறங்க எல்லாம் பாண்டுறங்கன்னு சொல்லலாம், அனுபவத்தில் வரணுமே. நீ எல்லாம் பாண்டுறங்கன்னு சொல்கிறையே, அப்போ இந்த எரும மாடும் பாண்டுறங்கன்னு தானே சாமவேதம் சொல்லுமா எரும மாடு அப்படின்னா. ஞானேஸ்வரர் சொன்னார், எரும மாடுன்னு பார்த்தா சாமவேதம் சொல்லாது, பாண்டுரங்கன்னு பார்த்தா சாமவேதம் சொல்லும். சொல்லவை பார்ப்போம். உடனே அவர் சொன்னார், பாண்டுரங்கா எருமைக்கு அந்தரியாமல் இருக்காரு, பாண்டுரங்கா எல்லாருக்கும் சாமவேதம் கேட்கணுமா, 2 சாமம் சொல்லி காமின்னு சொல்ல அது ஆரம்பிச்சது. மெயினு கத்த வேண்டிய மாடு இப்படி கத்த வந்து அந்த முஸ்லீமே பயந்து போயிட்டான். இந்த வேதம் சொல்கிற மாடை நீங்களே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் கொடுத்துட்டு மாடை அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். சரி, இப்போயாவது எனக்கு பூனல் போட்டு வைக்கிறேன்லான்னு கேட்டார். அந்த பிராமணர்களாம் இப்பயும் பூனல் போட்டு வைக்க முடியாதுன்னுட்டான். ஏன்னா உனக்கு வந்து முதல்ல ஞானம் இல்லை, என்ன தெரியல, கோத்திரம் தெரியல, பூனல் பண்ண வாய்க்க மாட்டோம் சொன்னோம். இப்போ பூனல் போட்டு ஜபம்லாம் பண்ணி எதை அடையுமோ அந்த ஞானத்தை அடைஞ்சிட்டு இனிமேல் உங்களுக்கு பூனல் அவசியம் இல்லை, எப்படி தான் உங்களுக்கு பூனலே வேண்டாம். கடைசி வரைக்கும் அந்த பிராமணன் இப்பயும் பூனல் போட்டு வைக்க முடியாதுன்ட்டான். என்ன நிறைய அலைஞ்சு விட்டே அப்படின்னு. அப்புறம் அந்த டயத்தில் கொஞ்ச நாளைக்கு ஒரு ஞானேஸ்வரிங்கிற கிரந்தம் எழுதிட்டே இருந்தான். அவருடைய அழகான, ஏன்னா பகவானே தன்னுடைய கீதைக்கு வியாக்கியானம் எழுதுகிறார், அதுதான் ஞானேஸ்வரி. சிஷியால் உண்டு ஞானதே. அவருக்கு எழுதும்போது அந்த எருமையை பார்த்து கேட்பாராம், கரெக்டாக இருக்கா எழுதினதுன்னு. அப்படி தலையை ஆட்டுமா. சிஷியா பாப்பா இந்த எருமையால கூட நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாரு, கரெக்டாக இருக்கா அதை போய் கேட்குறாரு. கடைசியில் அது ஞானேஸ்வரி முழுக்க அது கூட இருந்து கேட்டுட்டு அந்த ஞானேஸ்வரி முடிஞ்ச உடனே அது சமாதி ஆகிடுத்து. அது எந்த ஊரில் போனதோ அந்த ஊருக்கு சமாதி வச்சா. ஒரு அண்ணா கும்பகோணத்தில் சப்தாகம் பண்ணும்பொழுதும் ஒரு நாய் முன்னாடி வந்து பாகவதம் கேட்கும். ஃபஸ்ட்டு சப்தாகம் பண்ணும்பொழுது அந்த நாயெல்லாம் விரட்ட வந்தா, அது மாதிரி கேட்டுட்டு போட்டுட்டான் அண்ணா. அது விட ஓரமாக உட்காந்து கேட்கும். தெருவில் தான் நாய் கத்தினா கூட உடனே எழுதுன்னு போகும். எழுதுன்னு போய் இங்கே சத்தம் நடக்கிறா, சத்தம் படாதுன்னு அந்த நாயை விரட்டிட்டு திருப்பி வந்து உட்காந்துருக்கும். இப்படி ஒரு வாரம் சப்தாகம் கேட்டுவிட்டு காவேரியில் அவபிரத ஸ்நானத்துக்கு வரும்போது கூட வந்து அங்கே வந்து அது போயிடுச்சு. அதனால் பாகவதம் கேட்டு போன ஜீவன் அப்படின்னு சொல்லி அதுக்கு அண்ணா சமாதி பண்ணினான். இப்படி யோக பெற்றர்களா சில பேர் இருக்கா. அவள் விஷயம் இங்கே முக்கியம் இல்லை, நமக்கு வந்து அதுலேயும் பகவத் ஸ்வரூபத்தை பார்க்கறது தான் ஞானியுடைய லட்சணம். சர்வபூதேஷு யப் பஸ்யேத் பகவத் பாவமாத்மனஹ. எல்லா திருமதஸ்தாலையும் அது மாதிரி ஞானிகள் இருந்திருக்கா. விஜயதாசருடைய பரம்பரையில் கோபாலதாசர்னு ஒரு மகான் இருந்தார். அவர் ஒரு கிருஷ்ணன் கோவில் கட்டியிருக்கார். வேணுகோபாலபுரம், வேணுசோமபுரம் அது ஒரு புறம் அங்கே கட்டியிருக்கார். டெய்லி அந்த கிருஷ்ணனுக்கு பால் கொடுக்கறதுக்கு ஒரு பாட்டி சொம்பில் எடுத்துன்னு வருவாள். எடுத்துன்னு வந்தால் இன்றைக்கி அவர் கோவிலில் இல்லை ஆத்தங்கரையில் இருக்காருன்னா துங்கபத்ரா நதி தீரத்தில். உடனே அங்கே வந்து நமஸ்காரம் பண்ணினா பாலை வச்சா. அவசரமாக போகணுமான்னு கேட்டார். ஆமான்னு உடனே என்ன பண்ணார், அந்த பாலை வாங்கினா அப்படின்ற ஒரு அப்படியே மணலில் கொட்டினா ரொம்ப தூக்கி போட்டு எடுத்துன்னு போகணுன்ட்டான். என்னாச்சு, இது மாதிரி பாலில் ஏதாவது தோஷமாகி ஏதாவது எறும்பு விழுந்து கொடுத்தா ஏன் இப்படி பாலை கீழே கொட்டினா, கோபாலனுக்கு அபிஷேகத்துக்கு தான் கொடுத்தேன்,
நான் கோபாலனுக்கு தான் நான் அபிஷேகம் பண்ணினேன், சண்டே இருந்தால் கோயிலில் போய் பார்த்துட்டு போகணும். இப்போ போய் கோயிலில் பற்றி பார்த்தா சொட்ட சொட்ட நிற்கிறான் வேணுகோபாலன், பால் சொட்ட சொட்ட. இவன் நினச்சிருக்க மண்ணில் ஊற்றினான்னு, அவர் இங்கே இருக்குதுண்டே அப்படியே கோபாலன் நினச்சிட்டு அபிஷேகம் பண்ணினா, அங்கே கோபாலன் அந்த மணலாக நினைக்கல, அங்கே கோபாலன் இருக்கான்னா கோபாலன் அபிஷேகத்தை அங்கே வாங்கி விட்டான். நிறைய மகான்களுடைய சரித்திரத்தில் பார்க்கலாம். பூதானி பகவத்யாத்மனி ஏஷ பாகவதோத்தம, இவன் பாகவத உத்தமன். அப்புறம் பாகவத மத்தியமன், அவன் எப்படி இருப்பானா, ஈஸ்வரே ததீனேஷு பாலிஷேஷு த்விஷத்சு ச பிரேம மைத்ரி கிருபோபேட்சா யஸ் கரோதி ச மத்தியமஹ. ஈஸ்வரனிடத்தில் பிரேமையும் அடியார்களிடத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பும் மைத்ரியும் பாலிஷேஷும், இந்த பக்தியை பற்றி தெரியாத ஆள்கிட்ட இப்படி பக்தின்னு ஒன்று தெரியாமல் இருக்காளின்னு அவள்கிட்ட ஒரு கிருபையும், த்விஷத்சு ச தன்னிடத்தில் யார் சண்டை போடுறானோ அவன்கிட்ட ஒரு உபேட்சையும். சண்டை போடுறான்ட்டு போய் ஏன்டா அப்படி சண்டை போட்டுருக்கேன்னு அவனோட சண்டை போட்டுருக்கிறதில்ல, சரி இவனுக்கு இவ்வளோதான் தெரியும் அவனு, அதை அவனிடத்துல ஒரு உபேட்சையும். இப்படி இருக்கிறவன் மத்தியமனுங்கிறார். இப்படி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மத்தியம பக்த லட்சணமே ரொம்ப சிரமமாக இருக்குது. உத்தம பக்தனுக்கு போகணும், அந்த மத்தியம லட்சணமே ரொம்ப சிரமம் தான். பகவான் இடத்துல பக்தியும் பாகவதாட்டே சண்டை போட்டுருந்தா அப்புறம் அங்கே அப்படி இருக்கும். மைத்ரி கிருபா, இந்த பக்தியை பற்றி தெரியாத, அதை பற்றி காட்ட தெரியாத ஒரு கிருபை, சண்டை போடுறவன்ட்ட ஒரு உபேட்சை பண்ணுறதே ரொம்ப அவ்வளோ ஈஸி இல்லை. கரோதி ச மத்தியமாக, இப்போ மத்தியம பக்தன். மூணாவது உத்தம பக்தன், மத்தியம பக்தன், அதம பக்தன் சொல்ல போனோம். ஆனால் பக்தனில் அதமன்னு கிடையாது, அதனால ஆரம்ப பக்தன் விட்டார். பிரகிருத பிராரம்பான்னு வியாக்கியானத்தில் சொல்கிறார். அர்ச்சாயாமேவ ஹரயே பூஜாம்ய ஸ்ரத்தயே கதே ந தத் பக்தேஷு சான்யேஷு சபக்தா பிராகிருத ஸ்மிருதா. அர்ச்சாயாமேவ ஹரயே, கோவிலில் மாத்திரம்தான் பெருமாள் இருக்கார். வேற பாகவதால் யாராவது வந்தால் அவள்கிட்ட அந்த பக்தியெலாம் இருக்காது. அதுலேயும் சில பேர் என்னன்னா அவாத்து பெருமாள் தான் வசதி, எங்காத்து பெருமாள் தான் வசதி சொல்லிட்டு, ஏன்னா நம்ம பூ பறிக்கும் போதே பக்கதாத்து சுவாமிக்கு பூ இருக்கக்கூடாது, எல்லா பூவும் வாத்து சுவாமிக்கு பறிச்சுட்டு போயிடுவோம். நான் வரது முன்னாடி அவர் பறிச்சுட்டு போகிறார். எல்லா பேரும் அந்த பெருமாளுக்கும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் இருக்காது, ஒன்று பாக்கி விடாமல் எல்லாத்தையும் படிச்சுட்டு போயிடுவோம். இந்த ஊரில் ஒருத்தர் உட்கார பூஜாமிய ஸ்ரத்தயே கதே. அந்த மன பக்தாளிடத்துல அந்த இது பக்தி இருக்காது. என்ன தத் பக்தேஷு சான்யேஷு சபக்தா பிராகிருத ஸ்மிருதா. பிரகிருத பக்தன், ஆரம்ப பக்தன் அப்படிதான். இதே இன்னொரு விதம் சொல்கிறார். இந்த உத்தம பக்தன் இங்கே சொன்ன மாதிரி கபிலோபதேசத்தில் சொல்கிறார். அதில் தாமசன் ராஜசன் சாத்விகன் இதே விஷயத்தை தான் சொல்கிறார். பேரு மாறுறது. தாமச பக்தன் அபிசந்தாய வந்து கோவிலில் வந்து அங்கனா அங்கே சுதர்சன பெருமாளை சுற்றிட்டே இருக்கான். சுதர்சன பெருமாளை சுத்தாவே இந்த பக்கம் ராமானுஜரை போய் பார்க்கல, அங்கே ஊருக்குள்ளே பெருமாளை பார்க்கல, தாயாரை பார்க்கல, சுதர்சன பெருமாளை மாற்ற பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அடுத்தாத்து மாமா இடத்துல பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும். சுதர்சன பெருமாளே முதல்ல அவரை கேட்டோம், டிரான்ஸ்ஃபர் ஆக்கி அனுப்பிச்சி விடணும், அவருக்கு சிரமம் வரணும். இப்படி நினச்சிருந்து சுதர்சன பெருமாளை மாற்ற சுத்தராம் பாருங்கோ. அவர் தான் ஆரம்ப பக்தன்கிறான், தாமச பக்தன். அபிசந்தாய யோகிம்சாம் தம்பம் மாத்சரியமேவா. அவன் என்ன நான் லட்சாட்சம் பண்ணினானா, நான் பண்ணுறேன் பார் கோடி இருக்கேன் அப்படின்னு பதிலுக்கு தம்பம் மாத்சரியமேவா சம்பிரம்பி பின்னதுக்கு. இந்த பேதபாவத்தோட பக்தி பண்ணும்போது தான் அது தாமச பக்தியாகும். ஆனால் அந்த தாமச பக்தனும் ஹை லெவலுக்கு வந்துடுவான்றார். எப்படி வருவான்னா அது மருதுத்பத்தி கதனத்தில் சொல்கிறான். துஷ்டாசையேபி சுபதெய்வ பவன் நிஷேவா அப்படிங்கிறார் நாராயண பட்டத்தை. அவன் துஷ்டாசயத்தோட அடுத்தவனுக்கு கஷ்டம் வரணும்னு நினச்சிருந்து கோவிலுக்கு வந்தால் கூட அவனையும் நல்லவனா ஆக்கிட்டு வரான் பெருமாள். ஒருத்தன் வந்து அடுத்த மாவோட சண்டை. நம்ம இந்த அடுத்த மாவை ஃபஸ்ட்டாக புது கார் வாங்கியிருக்கார். புது கார் வாங்கின உடனே கோவிலில் வந்து பிரார்த்தனை பண்ணான். அவர் புது கார் வாங்கியிருக்கார், எங்கேயா போய் ஆக்சிடென்ட் ஆனால் தேவலை அப்படின்னு போய் பிரார்த்தனை பண்ணுறான். பிரார்த்தனை பண்ணால் இந்த அடுத்தாத்து மாமா இத்தனை நாள் பேசாதவர் என்ன பண்ணார், உடனே புது கார் வாங்கினோடனே இந்த ஆத்துக்கு பக்கத்தாத்துக்கு வந்துட்டு புதுசாக கார் வாங்கியிருக்கேன், நான் கார்லேயே திருப்பதி வரையும் போகலான்னு நினச்சிட்டு இருக்கேன், நானும் எங்காத்து மாமியும் தான் போகிறோம், 2 சீட்டு காலியாக இருக்குது, நீங்களும் உங்காத்து மாமியும் நீங்கள் உங்கள் குலதெய்வம் இப்போ பெருமாள் சொன்னீங்களே வாங்கோன்னு. ஆஹா, அப்போ உடனே திருப்பி கோவிலுக்கு வந்து பெருமாளே ஆக்சிடென்ட் ஆகாமல் நல்லபடியாக போயிட்டு வரணும். யார் ஆக்சிடென்ட் ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணினானோ அவனே ஆக்சிடென்ட் ஆகக்கூடாதுன்னு மாதிரி பிரார்த்தனை பண்ண வச்சுருவார் பெருமாள். அதுதான் துஷ்டாசையேபி சுபதெய்வம். வேற இன்னொரு பாவத்தோட பெருமாள்கிட்ட வந்தால் கூட அவனையும் மெதுவாக மாற்றிடுவார் பெருமாள். அதனால்
இது வந்து தாமச பக்தி. அப்புறம் ராஜச பக்தி சொல்றார் அபிசன். அப்புறம் வந்து விஷயான் அபிசந்தாய யச ஐஸ்வர்யமேவா சம்பிரம்பி பின்ன திருப்பாவம். விஷயான் அபிசந்தாய யசஸ் வேணும், புகழ் வேணும், பணம் வேணும், இப்படி கேட்டுட்டு பெருமாள்கிட்ட வந்தால் அது ராஜச பக்தி. எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்டால் அது சாத்விக பக்தி. மோட்சமும் வேண்டான்னு சொன்னான் ஹனுமான மாதிரி. ஹனுமானை பார்த்து மோட்சம் வேணுமான்னு கேட்டால் ஹனுமான் சொன்னால் நான் என்ன பாவம் பண்ணினேன்னா, ஏன் சுவாமினா இந்த பாவம் பண்ணின அஜாமனுக்கு கொடுத்த மோட்சம் தானே எனக்கு வேண்டான்னு விட்டாங்க. அப்போ நீ இங்கேருந்து என்னையா பண்ண போறீங்கன்னா, நான் இங்கே இருந்து உங்கள் பேரை சொல்லிட்டே இருக்கேன். எத்திர ரகுபதி ராகவ ராஜாராம் பதீத பாவன சீதாராம் 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 ரகுபதி ராகவ ராஜாராம் பதீத பாவன சீதாராம். श्री राम जय जय राम, 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 श्री राम जय 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 राम जय जय राम. இங்கிருந்து உன்னுடைய நாமத்தை சொல்லிட்டு இருக்கேன். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருத மஸ்தகாஞ்சலியும் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதியும் நமத ராட்சசாந்தகம். இது மாதிரி மோட்சமும் வேண்டாம். இதுக்கு உதாரணம் ஞானி பக்தர்களுக்கு உதாரணம் சொல்லும்பொழுது கீதையில் மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள் கீதைக்கும் வியாக்கியானம் பண்ணுறார். இவர் ஸ்ரீதர சுவாமிகள் அதில் சொல்கிறார், ஞானி பக்தர்கள் லட்சணம் பிரகலாதன், கோபிகைகள், ஹனுமான்கிறார். கோபிகைகளுக்கு கடைசியில் பகவானே கடனாளியாக போயிட்டான். ஹனுமானுக்கு பகவான் கடனாளியாக போயிட்டான். என்னால் ஒன்றும் பண்ண முடியல, தத்துவமே. அவர் பகவான் இங்கே சொல்கிறார், நான் வந்து தாசன் ஆகிட்டேங்கிறார். பிரபுவான பகவான் உனக்கு தாசன் அப்படிங்கிறார். தீனஸ்யே அப்படிங்கிறார், நான் உனக்கு தீனனா போயிட்டேங்கிறார் பெருமாள் ஹனுமான்கிட்ட. அதுமாதிரி பிரகலாதன்கிட்ட நான் தோற்று போயிட்டேன், என்ன வரம் வேணும்னு கேட்குறேன், வரம் வேணும்னு கேட்கவே மாட்டேங்கிறான். கடைசியில் உன்னுடைய பாதத்தில் பக்தியை கொடு சொன்னதற்கு நான் தோற்று போயிட்டேங்கிறார் பெருமாள். இது மாதிரி ஞானிகளான பக்தர்கள், அவர்கள் உத்தம பக்தர்கள். இப்படி உத்தமன், மத்தியவன், ஆரம்ப அர்ச்சாயாமேவ. ராமகிருஷ்ணன் அழகாக உதாரணம் சொல்லுவார். ஒருத்தர் 100 குடம் காளிக்கு அபிஷேகம் பண்ணுறான். அபிஷேகம் பண்ணி இருக்கும் பொழுது ஒரு பொண்ணு சின்ன கை குழந்தைய வச்சுருந்து கொஞ்சம் பால் கொடுங்க, ஒரு 1/4 லிட்டர் 1/2 லிட்டர், குழந்தைக்கு பால் பசிக்கிறது. இன்னும் கோவிலுக்கு நான் அபிஷேகம் ஊற்றிட்டு வேண்டின்னு இருக்கேன், உனக்கு கொடுக்குறதா அப்படின்னு அவளை திட்டிட்டு கோவில் வந்து பத்திரகாளிக்கு போய் நீ 108 குடம் போட்டு அபிஷேகம் பண்ணி பிரயோஜனம் இல்லைப்பா, அதில் ஒரு 1/4 லிட்டர் அவளுக்கு கொடுத்தேன்னா அதில் தான் காளி சந்தோஷப்படுவாள் அப்படிங்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். இப்போ அர்ச்சையில் மாத்திரம் பார்த்தா போராது. அர்ச்சாயாமேவ ஹரயே பூஜாம்ய ஸ்ரத்தயே கதே நதத் பக்தேஷு சான்யேஷு சபக்த பிராகிருத ஸ்மிருதா. இப்போ மேலும் உத்தம பக்தருடைய லட்சணத்தை சொல்லுகிறார். கிரஹீத்வாபி இந்திரியை ரத்தான் யோ நத்வேஷ்டி ந கிருஷ்யதி விஷ்ணோர் மாயாமிதம் பஸ்யன் சவை பாகவதோத்தமः. கிரஹீத்வாபி இந்திரியை ரத்தான், இந்திரிய சுகங்கள் வரும்பொழுது ரொம்ப ஒரே எதிரியாக சந்தோஷம் பட்டுண்டு சுகம் கிடைக்காத டயத்தில் எல்லாம் போயிடுதுன்னு கணத்தில் கை வச்சுட்டு அல்பத்துக்கு போகுதுட்டா அர்த்தராத்திரியில் கூட பிடிக்குங்கிற மாதிரி ஒரே ஏரியா இருந்தால் விட்டதுக்கு அண்ணாபுரம் செலவழிச்சுட்டு அப்புறம் எல்லாம் போனவர்கள் ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்பட்டு இப்படிலாம் கூடாது. சுகம் வரும்பொழுதும் பின்னாடி இன்னொரு 24 குருவில் சொல்கிறான்,
மழை பெஞ்சு சமுத்திரத்தில் ஜலம் ஜாஸ்தி, நதியில் ஜலம் வரும்போது சமுத்திரம் ரொம்ப சந்தோஷப்படுறதும் இல்லை, ஒன்றுமே இல்லாமல் போகும்போது அது அர்த்தப்படுறது, அது சமுத்திரம் ஒரே மாதிரி இருந்தது. அது மாதிரி யோ நத்வேஷ்டி கிரகீத்வாபி இந்திரியர்த்தான் யோ நத்வேஷ்டி நகிருஷ்டி, அது கிடைக்கலன்னு வருத்தமும் படுறதில்ல, நம்முடைய சௌக்கியத்தை இன்னொருத்த அர்ஜுன போயிட்டானேன்னு அவன்கிட்ட சண்டையும் இல்லை, ஏதோ வந்தது அனுபவிச்சுட்டு போயிட்டு இருக்கு. பிராப்தம் பிராப்தம் பஜன் முனிகிங்கிறார் பாகவதத்தில். அப்பப்போ என்ன கிடைக்கிறதோ அதை அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கு. அதுக்கு சுகத்திலையும் இஷ்டம் இல்லாமல் இருந்தவர் ஒரு பெரியவர், சமர்த்த ராமதாஸ் சிஷ்யாவில் ரங்கநாத கோஸ்வாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எங்கே போனாலும் அவருக்கு 4 சிஷ்யால் வருவா, சாமரம் போடுவா, நல்லா சௌக்கியமாக இருந்தார். சமர்த்த ராமதாஸ் சிஷ்யாலே வைராக்கியம் ரொம்ப முக்கியம். அவளுக்கு ஒரு கோமணம் தான் கட்டிக்கணும், கையில் ஒரு பிட்சா பாத்திரம் வேணும்னா வச்சு இவன் எங்கே போனாலும் யானை குதிரைன்னு போயிட்டே இருப்பார். பரமாச்சாரியா வரும்போது கூட ஒரு திருவிசனூரில் ஒருத்தர் வந்து பார்க்க வரலேன்னு விட்டார். ஏண்டா சன்னியாசி எப்படி இருக்குமோ அது மேலே இவர் போனால் பின்னாடி குதிரை வருது, யானை வருது, சிப்பந்திகள் வரா, என்ன ராஜா என்ன போயிட்டு சன்னியாசி மையா இருக்கார் அப்படின்னு பரமாச்சாரியில் பார்க்க போகலையாம். திருவிசனூரில் ஒரு பெரியவர் இருந்தார். இது மாதிரி சன்னியாசியை பார்த்தா சாணம் பண்ணணும்னு. ஆனால் இதில் என்ன சுவாரஸ்யமா, பரமாச்சாரியர் என்ன பண்ணார், அங்கே ஒரு பெரியவர் இருக்கார், வித்வான் இருக்காருன்னு அவரை போய் இவர் போய் பார்க்க போனார். நீங்கள் அனுஷ்டானமாக இருக்கீங்களா, உங்களை பார்க்கணும் வந்தேன்னு. அப்போ தான் அவர் மாறினார். நான் உங்களை எப்படியோ நினச்சிட்டு இருந்தேன்னு. ஏன்னா இது வந்து இதெல்லாம் நான் வச்சுக்கல, இதெல்லாம் கூட வருதுன்னு விட்டார், நான் இதில் சம்மந்தப்படலை. அது இந்த ரங்கநாத கோஸ்வாமி இது மாதிரி தான் போயிட்டு இருந்தார். இந்த சிஷ்யாலெலாம் சமர்த்தராமதத்தை குத்தம் சொன்னான். இவர் வந்து ரொம்ப ஒரு சன்னியாசி மாதிரி வாழ்க்கை நடத்தலை, ஏதோ ராஜா மாதிரி போயின்னு இருக்கார். உடனே சமர்த்த ராமதாஸ் புரிஞ்சுட்டார், இவருக்கு வந்து சுகப்பிராரப்தம். ஏன்னா எல்லாம் ரெண்டும் துக்கமும் பிராரப்தம் தான், சுகமும் பிராரப்தம் தான். சுகமும் புண்ணியமும் நில் பேலன்ஸில் ஆகணும், பாவமும் நில் பேலன்ஸில் ஆகணும். அதனால் பகவானே மடியிலேருந்து அழகாக ஸ்தோத்திரம் பண்ணின பிரகலாதனை பார்த்து இறக்கி விட்டுட்டார். போகேன புண்ணியம் குசலேன பாவம் கலேவரம் காலஜவேன கித்தா, அப்புறம் மெதுவா வா அப்படின்னு உன்னுடைய சுகங்களால் புண்ணிய பிராரப்தையும் பாப துக்கத்தினால பாப பிராரப்தையும் அனுபவிச்சுட்டு அப்புறம் என்கிட்ட வா என்று சொல்லி அனுப்புகிறார். இந்த ரங்கநாத சுவாமியை பார்த்து சமர்த்தராமதாஸ் சொன்னார், இங்கே உட்காருன்ட்டார். ஒரு பாறையில் நல்ல 10 மணி வெயில், இந்த பாறையில் உட்காரு, நீ பாட்டு உனக்கு பிட்சியை நாங்கள் எடுத்துன்னு வரோன்னு இவாலாம் கிளம்பிவிட்டாங்க. இவா பாட்டு பாறையில் உட்காந்து இவரை பாட்டு பஜனை பண்ணியிருக்கார். சீதள சரணம் கோமல சரணம் சீதள சரணம் கோமல சரணம் மஞ்சுள சரணம் மம குரு சரணம் மஞ்சுள சரணம் மம குரு சரணம் அத்புத சரணம் அனுக்ரக சரணம் அத்புத சரணம் அதி அத்புத சரணம் அனுக்ரக சரணம் அத்புத சரணம் சத்குரு சரணம் சதா பஜாம்யகம் சத்குரு சரணம் சதா பஜாம்யகம் சீதள சரணம் கோமல சரணம் சீதள சரணம் கோமல சரணம் மஞ்சுள சரணம் மம குரு சரணம் மஞ்சுள சரணம் மம குரு சரணம் प्रेमदाता प्राणनाथा प्रेमदाता प्राणनाथा सद्गुरुनाथा मम गुरुनाथा सद्गुरुनाथा मम गुरुनाथा शीतल चरणं कोमल चरणं शीतल चरणं कोमल चरणं मञ्जुल चरणं मम गुरु चरणं मञ्जुल चरणं குரு சரணம். ஒரு பாடம் உட்காந்துட்டே இருக்கான். அவள் சமர்த்தராமதாஸ் பக்கம் குரு பக்தி ஜாஸ்தி, அவன் குருவை தியானம் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு, குரு சரணத்தையே தியானம் பண்ணிட்டு. அப்போ சிவாஜி எதிர்த்தியாக காட்டுக்கு வேட்டையாட வந்தான். கரெக்டாக இவர் இருக்கிற இடத்துக்கு வந்தான். அவன் இறங்கியா போகக்கூடாதோ, இவர் நிற்கிற இந்த பாறையில் உட்காந்துக்கிற இடமா பார்த்து வேட்டையாடி இருக்காரு. வேட்டையாட வந்தவன் பார்த்தான், ஆஹா நம்ம குருநாத சமர்த்தராமதாஸுடைய சிஷ்யராட்சி பிரதான சிஷ்யராட்சி இப்படி வெயிலில் உட்காந்துருக்கார். அவன் தன் கூட வந்த சனிதவ தான் டென்ட்டு போடுறான்னா. உடனே அவன் டென்ட்டை போட்டு இது போடுந்தான். உடனே அவர் வேர்த்து போட்டுருவார். சாமரத்தை தனக்கு போட்டுருந்த சாமரத்தை அவருக்கு போடும்னா. அவர் காட்டில் மிருகங்கள் எதுவும் வராமல் இருக்கணும். இவனே கை கட்டி வாயை பார்த்துட்டு கீழே இருக்கிறான். இவ அப்படியே இருக்குது. இவெல்லாம் ஒரு இவன் வந்து 10 நிமிஷத்தில் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இப்படி இருக்கும்பொழுது தான் திடீர்னு பார்த்தா அவள் பிட்சை வாங்கிட்டு பாக்கி சிஷ்யாரோட சமர்த்தராமதாசன் தான் திருப்பி செண்டு யானை குதிரை இவர் ராஜா கூட வந்த யானை குதிரைலாம் கூட நிற்க வச்சுட்டான். இவன் ராஜாவும் நிற்கிறான்.
என்னப்பா நான் வந்த இடத்துக்கு உங்கள் சிஷியர் இப்படி இருக்காருன்னு பண்ணி பார்த்தியா நம்ம வெறும்னா வெயிலில் உட்காந்து வச்சுட்டு போனோம், உட்காந்துனா ஏசி ரூமாக ஆக்கிட்டாரு பார்த்து வெறுமா. ஏன்னா அவருக்கு சுகப்பிராரப்தன்னு இருக்குது, வேண்டான்னு சொன்னால் கூட வந்து இருக்கும். அதனால் இங்கே பிரகலாதனே சொல்கிறான், எப்படி கேட்காமையே துக்கம் வருதோ அது மாதிரி கேட்காமையே சுகமும் வரும், நீ சுகத்துக்காக கஷ்டப்படாதேங்கிறான். எப்படி இதனால் அவன் சந்தோஷமும் படலை, இப்படி வெயில உட்காந்து வச்சுட்டு வருத்தமும் படலை. நத்வேஷ்டி நகிருஷ்யதி விஷ்ணோர். அது மாதிரி யாராவது திட்டினாலும் அது பகவானுடைய மாய. விஷ்ணோர் மாயாமிதம் பஸ்யன்னு கதவியதோ மாயாம் கதவியதோயா துரு மானயானஹாங்கிறான். துரியோதனன் கண்ணாப்பனான்னு திட்டுறான் விதுரரை பார்த்து. விதுரர்கிட்ட கேட்டான், ஐடியா கேட்டான் திருதராஷ்டிரன். கிருஷ்ணன் வந்து உபதேசம் பண்ணியே என் பையன் கேட்க மாட்டேங்கிறான், நான் இப்போ என்ன பண்ணணும் நீ சொல்லு. சொன்னார், நான் வந்து கிருஷ்ணன் சக்கரத்தை எடுத்துன்னு வந்தால் கிருஷ்ணனுடைய சக்கரத்தை கூட நான் பயப்படலை, பீமனுடைய கதைக்கும் பயப்படலை, அர்ஜுனுடைய அந்த காண்டியவத்துக்கும் பயப்படலை. இந்த தர்மபுத்திர பொறுமையாக இருக்காரே, அந்த பொறுமையே அந்த பொறுமையாக இருக்கிறவாளை அந்த கஷ்டப்படுத்துறதே அது நம்ம திருப்பி அடிக்கும். எந்த கர்மாவும் அது நம்மளை திருப்பி அடிக்கும். அதனால நீ அவருக்கு வேண்டிய கொடுத்துடு. இந்த கொடுக்க வேண்டாம்னு பிடிவாதம் பண்ணுறது துரியோதனன் தான். பாக்கி பேர்லாம் சொன்னதை கேட்பா. त्यजेदेकं कुलस्यार्थे कुलं ग्रामाय सन्त्यजेत् கிராமம் ஜனபதஸ்யார்த்தே ஆத்மார்த்தே பிருத்திவீம் त्यजेत्. ஒரு குடும்பத்தில் ஒருத்தனால கஷ்டம் வந்தால் குடும்பத்தை தியாகம் பண்ணலாம். ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பத்தினால கஷ்டம் வந்தால் அந்த குடும்பத்தை தியாகம் பண்ணலாம். ஒரு தேசத்தில் கிராமத்தினால கஷ்டம் வந்தால் கிராமத்தை தியாகம் பண்ணலாம். பகவானுக்கு எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். அதனால் இந்த துரியோதன நாடு கடத்துன்னா இதை கேட்டான் துரியோதனன். மகா கோபம் வந்துருச்சு. நீ என் வீட்டிலே சோத்தை சாப்பிட்டு நன்றி இல்லாத நாய் மாதிரி, நாய்க்கு சாப்பாடு போட வாழாட்டி நிற்கும், நீ என்னையே நாடு கடத்துங்கிறையே, நான் ஒன்றை நாடு கடத்துறேன் தான். இப்படி சொன்ன உடனே விதுரர் வருத்தப்படலையாம். மாயாம் கதவியசோயா துருமான யானா. பகவானுடைய மாயை இப்படி பேச வைக்கிறது இதில் வச்சுட்டு காமினான். அது மாதிரி பாகவதால் யாராவது திட்டினாலோ அதுக்கெல்லாம் வருத்தப்பட மாட்டான். கதவிதம் மாயாம் விஷ்ணோர் மாயாமிதம் பஸ்யன்னு. ஹுசேன்னு ஒரு பாகவதர், பரமகிருஷ்ண பக்தர். அவர் பஜனை பண்ணிட்டே வரார். பஜனை பண்ணிட்டே வரும்பொழுது இவர் உன்மத்த பக்தர். அதே நாமாவளி பாட்டு வரும்போது காலம்பரம் வாசத்தரிச்சிருந்தா ஒருத்தி அது தெரியாமல் அவன் மேலே விழுந்துவிட்டான். யாரோ ஒருத்தன் குடிச்சிட்டு என் மேலே வந்து விழுறான்னு இவர் சும்மா கத்த. உடனே அவன் சாணி தெளிச்சிருந்தவாள் இருக்கிற சாணி தண்ணிலாம் அவன் மேலே கொட்டி வழக்கமானால் அவனை அடிக்க இவர் பாட்டு கிருஷ்ணா கிருஷ்ணன்னு குதிக்கிறான். கிருஷ்ணா கிருஷ்ணன்னு குதிச்சா உடனே அங்கே ஊரில் இருக்க எல்லா புருஷாலும் தான் நிறுத்துங்கோ, அடிக்கிறத நிறுத்துங்கோ. அடிக்கும்போது இப்படி குதிச்சுட்டே இருக்கிறது ரெண்டு தான், ஒன்று பைத்தியம், ஒன்று ஞானிகள். இப்படி அடிக்கும்பொழுதும் இவர் பாட்டு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு குதிக்கிறதுனால இவர் யார் விஜாயிப்போன்னு விஜாபிதா இங்கே யாருன்னு என்ன தான் குடிச்சேன்னு சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தா இவரை வரவேற்கிறதுக்கு தான் வாசத்தில் வச்சு கோலம் போட்டு தோரணெல்லாம் கட்டின்னு இருக்கார். இவர் வந்து பாட போகிறார் கிருஷ்ண கீர்த்தனம், நன்னா கிருஷ்ண கீர்த்தனம் பாடுவான்னு இவரை வரவேற்கிறதுக்கு தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இவர் காலம்பரம் 8 மணிக்கு வரையினார், காலம் நடந்து 4 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சார். பஜனை பண்ணிட்டே வந்துவிட்டார். 6 மணிக்கே வந்துவிட்டார். வந்தால் கிருஷ்ணன் நீங்கள் தானே, நான் உங்களுக்கு பஜனைக்கு தான் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கோன்னு. அவர் சொன்னார், எல்லா ஊர்லேயும் எனக்கு மாலை போட்டு கும்பிடுறது அப்படி வரவேற்பான். இந்த ஊரில் கிருஷ்ணன் எனக்கு என்ன பண்ணினா, இந்த கோமயத்தில் குளித்தா உடம்புக்கு நல்லது, ஸ்கின் டிசீஸ்லாம் வராதுங்கிறா. அதான் நான் குளிக்க மாட்டேன்னு சொல்லி உங்கள் மூலமாக அந்த கோமயத்தினால குளிப்பாட்டி அதெல்லாம் கிருஷ்ணனுடைய அனுகிரகம். இப்படி சொல்கிறது ஏதோ கதை கேட்கறாங்க. அந்த அது மாதிரி வரும்போது சொல்ல முடியுமாங்கிறது யோசித்து பார்த்தா தான் ரொம்ப சிரமமாக இருக்கும். அது இது அதையும் கிருஷ்ண கிருபைன்னு விட்டார். எல்லாத்தையும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கிறாள். இப்போ எல்லாரும் இதுதான் பாகவதன்றதை தான் பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியும். சாணியை கரைச்சி கொட்டும்போது கூட இது கிருஷ்ணனுடைய கிருபைன்னு நினைச்சிருந்தான். விஷ்ணோர் மாயாமிதம் பஸ்யன் சவை பாகவதோத்தமஹா. அது மாதிரி தேக தர்மம், இந்திரிய தர்மம், பிராண தர்மம், மனோ தர்மம், புத்தி தர்மங்கள்லாம் அதனால அவ பந்தப்பட மாட்டாங்கிறார். தேக இந்திரிய பிராண மனோதியாம் யோ ஜன்மாப்யயக்ஷுத் பயதர்ஷ கிருத்ஸைஹி சம்சார தர்மைஹி அவிமுக்யமானஹ ஸ்மிருத்யாஹரேர் பாகவத பிரதானஹ. தேக தர்மம் என்னடானா ஜனனம் மரணம். பிறக்கும்போது நான் பிறந்து விட்டேன்னும், போகும்போது நான் போக போகிறேன்னு கவலைப்படக்கூடாது. என்ன இந்த உடம்பு பிறக்கிறது, உடம்பு போகிறது, எனக்கு மரணமும் கிடையாது, ஜனனமும் கிடையாது. சத்தியத்தை பொறுத்த சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிறான். ஏதோ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, அதுக்காக பண்ணிட்டு இருக்கோமே தவிர நான் ஆகாமல் இருக்குதுன்னு அப்படி ரொம்ப கவலைப்பட்டுலாம் இருக்க மாட்டான் பாகவதா.
இல்லை அவங்க சட்டியத்தை பூர்த்தி ஆகிடுத்து, இந்த பாகவதற்கு சட்டியை பூர்த்தி நடத்தணும், சித்தாபிஷேகம் நடத்தணும்னா சரி நடத்தணும், போங்க பரவாயில்ல. இது எல்லாம் இந்த கர்மா இதெல்லாம் எதுக்குடானா இந்த சரீரத்துக்கு உள்ள ஒரு சம்ஸ்காரம். சம்ஸ்காரம்னா அதில் சில சம்ஸ்காரம் ரிஷிகளை சொல்லி வச்சுருக்காங்க என்னென்ன பண்ணணும் இந்த டயத்துலன்னு. அது சம்ஸ்காரம் பண்ணி கடைசியில் அதை கொண்டு பகவான்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுற மாதிரி. அதனால் இந்த தேகத்தில் வரக்கூடிய தர்மம் ஜென்ம அப்பியம், ஜனன மரணத்தினால அவள் கவலைப்பட மாட்டான். அதே மாதிரி இந்திரிய தர்மம்னா பயம், க்ஷுத்து, பிராண தர்மம் பசிதாகம், தேக இந்திரிய பிராண மனோதியாம்யோ. மனோதர்மம் தான் பயம், புத்தி தர்மம் ஆசைகள். இப்படி எல்லா விதமான கஷ்டங்களாலையும் அவர் பாதிக்க மாட்டார். மனசுனால் வரத்துல கஷ்டத்தினாலேயோ நம்ம இப்போ ஆதி வியாதியும் பாரு, வியாதி வந்துட்டு வீட்டு ஏறிடுத்து இறங்கிடுத்து, அதை பற்றி கவலைப்பட மாட்டான். ஏதோ சொன்னால் அது வந்துட்டு போயின்னு இருக்கும். அப்புறம் தேக தர்மத்தினாலேயோ இந்திரிய தர்மத்தினாலேயோ பிராண தர்மத்தினாலேயோ பசி தாகம் ரொம்ப வரும்போது அது ரொம்ப அதுக்காக டயத்துக்கு சாப்பிட்டோம் அப்படிலாம் நியமங்களாக பார்க்க மாட்டான். கிடைச்சா சாப்பிடுவா, இல்லாட்டா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். மனோதியாம்யோ ஜென்மாப்பியக்ஷுத் பய தரிஷ கிருத்ஸ்ரைஹி சம்சார தர்மைஹி. அதனால் அவளுக்கு பசிதாகம் கிடையாது அப்படி நினச்சிக்க கூடாது. அதனால வரும்போது ரொம்ப பாதிக்கப்பட மாட்டார்கள். பாக்கி பேர்லாம் அப்படி ரொம்ப மனசு நல்லா பாதிக்கப்பட்டாலும் மணி ஆகிடுத்து இவர் நிறுத்த மாட்டேங்கிறாளே அப்படிலாம் கவலைப்பட மாட்டான் ஒன்று அப்படின்னு. அவள் அதை மனசு லெவலில் அவள் மோகம் அடைய மாட்டாங்கிறார். சம்சார தர்மைஹி அவிமுக்கியமானஹ ஸ்மிருத்யாஹரேர் பாகவத பிரதானா. அப்படி இருக்கிறவா உத்தம பாகவதா. அவளுக்கு காமமான ஆசைகள் வரக்கூடிய சின்ன இதெல்லாம் பரவாயில்லையே, காமியமான தர்மங்கள் பண்ண மாட்டான். ந காம கர்ம பீஜானாம் யஸ்ய சேதசி சம்பவः வாசுதேவைக நிலையः சவை பாகவதுத்தமः. ந காம கர்ம பீஜானாம், காமகர்மங்கள் அவளை பாதிக்காது. இவர் பாட்டு துக்காராம் எப்போ பார்த்தாலும் அவர் பஜனை பண்ணிட்டு தான் இருக்கார். இந்த பாகவதாவில் சொல்கிறத விட அவத்து மாமிகளை கொண்டாடணும். இவா பாட்டு பஜனை பண்ணால் குடும்பம் நடத்துறதுக்கு இவாதானே ஓடி ஆடி பண்ணுறா. இவர் ஒரு கடை வச்சா எல்லாரும் அப்புறம் தரேன்னு சாமானை வாங்கிட்டு போயிடுவார். சரி அப்புறம் தருவார். இவர் சாதுவாக இருக்கிறதுனால வச்சா தான் சாமானோட சரி அப்புறம் தாங்க அடுத்த மாதம் தாங்கும்பா. கடைசியில் இவர் மறந்துடுவார், அவளும் மறந்த மாதிரி நடிச்சு விட்டுடுவாள். இதை பார்த்தா அவாத்து மாதிரி கடன் ஜாஸ்தியாக போயிடுச்சு. உடனே நம்மளால் ருக்மிணியை பிரார்த்தனை பண்ண ஆரம்பித்தா. யாரோ சொன்னான், இந்த வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரையே சுபங்கரேன்னு சுக்கிரவாரத்தில் விளக்கில் மகாலட்சுமியை பூஜை பண்ணி கனகதாரா ஸ்தோத்திரம் படித்தா ரொம்ப நல்லதுன்னு யாரோ சொன்னான். உடனே அவன் விளக்கை ஏற்றி சாயங்காலம் 2 வேளையும் அங்கம் ஹரே புலக பூஷணம் ஆசிரியந்தி ருங்காங்கணேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூதிரபாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயா. அது மாதிரி ஸ்ரீ ஸ்துதின்னு பண்ணியிருக்கார். இந்த ஆதிசங்கரோ இந்த தேசிகரோ இந்த லக்ஷ்மி ஸ்தோத்திரம் பண்ணினாலே தவிர இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை அவாத்தில் சொல்லக்கூடாது. ஆதிசங்கர் அடுத்த ஆற்றுல போய் சொல்லிட்டு வர அவளுக்கு கனகதாரா கொட்டுறது. அதே மாதிரி தேசிகரும் வேற ஒரு சிஷியனுக்கு அவளுக்காக ஸ்ரீஸ்துதி பண்ணினார். அவருக்கு படிக்கக்கூடாதோ? இதான் மகான்களுடைய விஷயம். இவ பிரார்த்தனை பண்ணினா, அதுவும் துக்காராம் ஆத்துக்காரி இப்போ பிரார்த்தனை பண்ணினா லட்சுமி சேமர்பாலும் பணத்தை கொடுத்தா, ஐஸ்வர்யத்தை கொடுத்தா, எப்படியோ கிடைச்சி அவள் கடையை ஆரம்பித்தா நிறைய வந்துடுத்து, லாபம் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணினால் அவருக்கு தீபாவளியாக இருக்கேன்னா அவர் தீபாவளி இல்லையோ அவருக்கு அவர் ரொம்ப எப்போ கிழிச்ச வேட்டினா கட்டின்னு இருப்பார். அவருக்கு நல்ல வேட்டி வாங்கினார், இவருக்கு புடவை வாங்கினா, குழந்தைகளுக்கு ட்ரெஸ் எல்லாம் புதுசாக வாங்கினால், குழந்தைகளுக்கு செயின்லாம் போட்டால், கடனுக்கு அடகு வச்ச எனக்கெல்லாம் திருப்பி மீட்டால், சரி ரொம்ப நாளாக ஒழுங்காக சாப்பிடலையே இவருக்காக தான் பால் பாயசம் எல்லாம் பண்ணி இலையை போட்டு பரமாறுனா இவர் பார்த்தார். இது என்னமா ஏகப்பட்ட விதமான பட்சணங்கள்லாம் இருக்க, என்ன விஷயம், புது சட்டையெல்லாம் என்ன விசேஷம்னு கேட்டான். இல்லை இன்னைக்கு லக்ஷ்மி பூஜை முடிஞ்ச நாள் அதுக்காக பண்ணுறேன். எதுக்கு லக்ஷ்மி பூஜைன்னு? நான் தான் பிரார்த்தனை பண்ணினேன், இந்த மாதிரி கடன் ஜாஸ்தியாக இருக்கே, இதெல்லாம் லக்ஷ்மி பூஜை பண்ணணும். இது காமிய இது பண்ணுறது இல்லையே. அவர் பார்த்தார், ஏன் இந்த புது ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும், இந்த விதமாக சாப்பிடணும், நகையெல்லாம் போட்டுக்கணும், எனக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எப்போ நீ இந்த இதில் ரொம்ப காமிய கர்மாவில் ரொம்ப நீ சத்தையாக இருக்கியோ, உனக்கும் ஒத்து வராதுன்னு சாப்பிடுன்றதோட பாதியில் எடுத்துகிட்டு போயிட்டார். எடுத்துகிட்டு போயிட்டான்னா இவர் அது மாதிரி அடிக்கடி கோச்சின்னு போவார், நேராக பட்டரபத்துக்கு போவார், ஒரு மாதம் கழிச்சு திரும்பி வருவார், இப்படி வருவார். அதனால் அவருக்கு பழக்கம் எடுத்தார், கோச்சின்னு போவார்.
அது மாதிரி கோவிச்சில் பண்டிகைபுரம் தான் போயிருக்கான்னு நினச்சிருந்தால் ஒரு வாரம் ஆகியும் வரலைன்னொடனே பண்டிகைபுரத்துக்கு வந்தாள். அங்கே வந்து விசாரித்தான், இங்கே வா எங்கள் சுவாமி வந்தாரான்னு. சாரமாக ஏகாட்சிக்கு வருவார், ஒரு ஏகாட்சியை வரவே இல்லையேம்மா. பண்டிகைபுரம் வரலைன்னு பயந்து போயிட்டான். உடனே பாண்டவங்கிட்ட முட்டின்னு அழுதாள், நான் எதுக்கு இது பண்ணினேன், அவன் என்னோட தெய்வம், அவர் அதுக்காக நான் பண்ணினேன், இது என் மேலே என்ன மிஸ்டேக்கு. ஆனால் அவர் இல்லாமல் நான் இருக்க முடியாது. பாண்டுரங்கா அவர் இருக்கிற இடத்த எனக்கு காமின்னு பகவான்கிட்ட முட்டின்னு அழுது அப்படியே அந்த ஓரமாக அப்படியே பிராகாரத்தில் ராத்திரி படுத்திருந்தால் சொப்பனத்தில் பாண்டுரங்கன் இடத்த காமிச்சுட்டான். அவர் இருக்கின்ற கிராமம் தேகோலியே ஒரு மலை இருக்குது. இப்போ மலைக்கெல்லாம் வழியெல்லாம் சௌரியமாக வச்சுருக்கு. அந்த மலை ஒரு மகா காடாக இருக்குது. அதில் ஒரு குகைக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கார். இங்கே இருக்கான்னு பாண்டுரங்கன் காமிச்ச உடனே மறுபடியும் ஓட்டை நடமா ஊருக்கு வந்தால் அவருக்கு ஏதோ எடுத்துட்டு அங்கே எது வரா. அங்கே எது கஷ்டப்பட்டு தெரிய அந்த குகையை கண்டுபிடிச்சி வந்தால் இவர் தாடியும் மீசியுமா எலும்பும் தோலுமா உட்காந்துட்டு அவருக்கு என்ன அவங்க பார்த்துட்டே இருக்கார். இவரை பார்த்த உடனே பயந்து ஓடுறார். எதுவும் எந்தியோ பேய் பூதத்தை பார்த்துட்டு ஓடுற மாதிரி. எங்கே ஓடல் நெல்லுங்க ஒன்று இல்லைம்மா, நீ வந்து ரொம்ப காமிக்கிற மாதிரியே இருக்க, எனக்கு இந்த ட்ரெஸ்ஸோ ஆகாரமோ அதுக்கு முக்கியத்துவம் இல்லை, எப்போ நீ அதில் இருக்கோ நமக்கு ஒத்து வராதுன்னு. அவள் சொன்னா, நான் எதுக்கு குழந்தைகள் சிரமமாக இருக்கேன் சிரமப்படுறது, அதுக்காக தானே நான் பண்ணுறேன், இது சாதாரண ஒரு கிரகடி தர்மம் தானே, உங்களுக்கு அதில் விட்டுலாம் அப்புறம் எனக்கு எதுக்கு இந்த பட்டு போடுவேனால் இங்கே அவருக்கு வைராக்கியத்தை உபதேசம் பண்ணுற அபங்கங்கள்லாம் அங்கே இருக்குது. அந்த கட்டத்தில் உடனே நம்ம எனக்கு பட்டுப்படியே வேண்டாம் சொன்ன இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு வா எல்லாருக்கும் அப்படின்ட்டான். போய் நகையெல்லாம் கட்டி எல்லாம் கொடுத்தா ஏழைக்கு தானே அவள் கூட ரொம்ப ஏழையாக இருப்பாள், அவளுக்கெல்லாம் கொடுத்தா சாதாரண ஒரு புடையை கட்டின்னு வர்றான். இது மாதிரி இருந்தால் நம்ம பக்தி பண்ணலாம். நமக்கு ஒரு துளசி மாலை போருமே தங்கச்செயின் போட்டுன்னு தான் பாடணும் அப்படின்னு இல்லையே அப்படின்னு சொல்லி இப்படி காம கர்மத்தில் ரொம்ப ஈடுபாடு இருக்காது. அதுதான் பாகவத லட்சணம். ந காம கர்ம பீஜானாம் யஸ்ய சேதசி சம்பவः வாசுதேவைக நிலையः சவை பாகவதோத்தமः. காம கர்மமும் இருக்காது, காமமும் இருக்காது, காம கர்ம பீஜம் கூட காமமும் இருக்காதுன்னு ஒரு அர்த்தம். இதே துக்காராம்கிட்ட இவர் நன்னா பாடுவார், யுவாவா வேற இருக்கார், நல்லா யுவாவாகவும் இருந்து நன்னாவும் பாடிந்து அழகாகவும் பார்க்கறதுனா பக்தாராத கொஞ்சம் அழகாக இருக்காரா. பாகவதத்தில் சொல்கிறது, யார் ரொம்ப அழகாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவெல்லாம் அழகாக இருக்கிறவன பக்தி பண்ணணும். இருக்கிறதுலே ரொம்ப அழகாடனா கிருஷ்ணன் தான். அபிப்ரது ருச்சிரும் ரூபம் யதா ஹரி நிஷேவையா. சரத்காலம் இந்த வருஷா காலத்தை வர்ணிக்கும் பொழுது அழகாக வர்ணிக்கிறான். மழை பெஞ்சு அப்படியே புல்லாம் வளர்ந்த பூமி அப்படியே அழகாக இருக்கான். அது எப்படி இருக்கடான்னா, கிருஷ்ண பக்தி பண்ணவன் அல்லது ஹரிபக்தி பண்ணவன் எவ்வளோ அழகாக இருப்பானோ. அபிப்ரது ருச்சிரம் ரூபம் யதா ஹரி நிஷேவையா. கேரளாவில் ஒரு பத்ரகாளி ஒருத்தர் உபாசகர் ஜபம் பண்ணுவார். அவரை பார்த்தா பத்ரகாளி மாதிரியே இருக்கும், அந்த கண் அப்படியே சேப்ப உருண்டையா. அவன் நினச்சிமே அந்தந்த உபாசனை பண்ணும்போது அந்த அந்த பாவம் ரூபம் கூட வந்துடும். அதனால அப்போ கிருஷ்ணன் அழகாக சாத்விகமாக அழகாக இருக்கணும்னா அது கிருஷ்ண பக்தி பண்ணணும். இவர் அழகாக கிருஷ்ண பக்தி பண்ணுறதுனால அழகாக வேற இருக்காரா. இவர் இடத்துல ஆசைப்பட்டு ஒரு பொண்ணு என்ன பண்ணால் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இவர் தனியாக இங்கே பஜனை பண்ணியிருக்கான். அந்த இடத்துக்கு அங்கே வந்து நிற்கிறான். இது வந்த உடனே இவர் என்ன பண்ணார், டபான்னு எழுதுன அந்த பொண்ணை போய் நமஸ்காரம் பண்ணிதான். அவளுக்கே புரியல என்னென்ன. அவர் சொன்னார், ஏமா ருக்மிணி தனியாக வந்திருக்கே, பாண்டுரங்கன் எங்கேன்னு கேட்டான். அவர் அபங்கத்திலே சொல்றார், பராயா நாரி தகுமாயி சமான. இதெல்லாம் ஆச்சரியமான விஷயம். ஆசைப்படாமல் வேற எங்கேயோ போகிறவாளையே அழகாக யாராவது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்படி இருக்கும்பொழுது ஆசைப்பட்டு ஒருத்தி வரும்பொழுது கூட அவளை ருக்மிணியாக நினச்சி நமஸ்காரம் பண்ணணும்னா ஒரு ஆச்சரியமான விஷயம். பாகவத்தில் சொல்லப்படுது, கிருஷ்ணாத்மனாம்ன ரஜ ஆதது ருத்ஸ்மயாத்யைஹி. வைகுண்டத்தில் விஷ்ணு பரடதாலாம் இருக்கா. ஏஷாம் பிருகத் கட்டிதடா ஸ்மிதசோபிமுக்கியா கிருஷ்ணாத்மனாம்ன ரஜா. விஷ்ணு பரடதால் இங்கே யார் தம்பதிகளாக பக்தி பண்ணுறாளோ, யார் இங்கே தம்பதியாக கதை கேட்குறாளோ, தம்பதியாக பாகவதம் படிக்கிறாளோ, தம்பதியாக பஜனை பண்ணுறாளோ, இப்படி தம்பதியாக பக்தி பண்ணுறவா வைகுண்டத்துக்கும் தம்பதியாக போயிடுவா. அவள் புருஷாலெல்லாம் பெருமாளுடைய பாடசாலாக இருப்பாள். ஸ்திரீகள்லாம் லட்சுமியுடைய சகிகளாக இருப்பாள். லட்சுமியுடைய சகிகளாக இருந்தாலும் அந்த லட்சுமியுடைய சகிகள் லட்சுமியோட அழகாக இருப்பாள். லட்சுமி சகிகளும் அவளும் ரொம்ப அழகாக இருப்பாள். தேவதா ஸ்திரீகள்லாம் கூட இருக்கா. இருந்தாலும் அந்த சுந்தரிகளான ஸ்திரீகள் அப்படி இப்படி குறுக்க நடக்க போயிட்டு இருந்தாலும் பரஸ்பரம் பார்த்து சிரித்தாலும், ஆனால் கிருஷ்ணாத்மனாம்ன ரஜ ஆதது உஷ்ம ஜாத்திகி பார்த்து சிரித்தா கூட அவளுக்கு அந்த காமம் இல்லைங்கிறான். ந ரஜ ஆதது ருத்ஸ்ம ஜாத்திகி. இவளுடைய சிரிப்பினாலேயோ இவளுடைய கடாட்சத்தினாலேயோ, ஏன்னா அவளும் பார்த்து வருகிறதுக்கு சிரிக்கிறா ராதே கிருஷ்ணாங்கிறா, ஆனால் காமம் இல்லைன்னு.
என்ன காரணம்னா கிருஷ்ணாத்மனாம், அவருடைய ஹிருதயத்தில் கிருஷ்ணன் தான் இருக்கான். அதனால இது மாதிரி நான் காம கர்ம பீஜானா, அந்த காமங்கள வாழ்க்கை ஏற்படாது. ஹரிதாஸ்னு ஒரு மகான் எப்பொழுதும் பஜனை பண்ணிட்டே இருப்பார். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இவர் ஒரு நாளைக்கு 2 லட்சம் ஹரிராமா சொல்லுவாராம். அப்புறம் தான் சாப்பிடுவாராம். அப்புறம் எங்கே சாப்பிட்றதுக்கு டைம்னு எனக்கே புரியல. வேறு 2 லட்சம் ராமராமா சொல்கிறதே சிரமமாக இருக்குன்னா அவர் ஹரே ராமா 2 லட்சம் சொல்லுவார். இவர் எங்கே ஒரு இடத்துல ஒருத்தர் காவேரி தீரத்தில் உட்காந்து ஒரு குடிசையில் உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தா அந்த கிராமத்தில் யாருக்கெல்லாம் கஷ்டம் இருக்கோ அவெல்லாம் இவரோட சேர்ந்துப்பா ஹரிராமா சொல்லுவா. அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக கிடைக்கும். யாராவது ஒரு பிச்சை மாதிரி கொடுத்துட்டு போவா. அது சாப்பிட்டுட்டு அப்படியே போயிருக்காரு. ஒரு முஸ்லீம் பையன் தான், ஆனால் அப்படியே ஹரிராமா சொல்லிட்டு இருக்கான். அதில் எல்லாம் கூட்டமாக அந்த ஊரில் ஒரு ஜமீன்தார் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட எல்லாரும் அப்பப்போ போவா. இப்போ என்னடானா ஏதாவது கஷ்டம்னா அவர்கிட்ட போய் சொல்லுவா. இப்போ அவர்கிட்ட யாரும் போகிறதே இல்லை. எல்லாம் இங்கே வந்துடுறா. ஹரிதாஸுக்கு பஜனைக்கு வந்துடுறா. பஜனைக்கு வந்தால் அந்த ஜமீன்தாருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் நம்மக்கிட்ட வந்துருந்தா இந்த ஜனங்கள் இப்போ நம்மக்கிட்டே வரதில்ல. யாரும் அங்கே ஒன்றும் இல்லாமல் கோவணத்தை கட்டிட்டு பஜனை பண்ணிட்டு இருக்கான். அவன்கிட்ட போயின்னு இருக்கா. உடனே என்ன பண்ணா, அவன் தெரிஞ்ச ஒரு தாசியை கூப்பிட்டு கையில் ஒரு 1000 ரூபா பணத்தை கொடுத்து அவரை எப்படியாவது மயக்கி அவருக்கு கெட்ட பேரை ஏற்படுத்துன்னு. இவெல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அங்கேருந்து வராள். எல்லாரும் காலம்பரிலேருந்து அவா எப்போ முடியுமோ அந்த பஜனையில் கலந்துப்பா. ஏன்னா சாயங்காலம் 8 மணி வெளியே இருப்பா. அவள் போயிடுவா. இவர் ராத்திரி முழுக்க பஜனை பண்ணிட்டு இருப்பான். இவன் என்ன பண்ணா, எல்லாரும் போன பிறகு மத்தியானம் ராத்திரி 8 மணிக்கு மேலே ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு நிற்கிறான்னா இவர் கண்ணை திறந்து பார்த்தா தானே ஏதோ பேசி கீசி தான் பண்ணலாம். இவர் கண்ணை முடிந்தே ஹரே ராம 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 சொல்லிட்டே இருக்கா. ராத்திரி 12 மணிலேருந்து 8 மணிக்கு வந்தவள் ராத்திரி 12 மணி ஆச்சு, 1 மணி ஆச்சு, 4 மணி 5 மணிக்கு நிறுத்தினா. குளிக்கிறதுக்காக நிறுத்தினோடனே இப்போ பஜனை பண்ணிட்டே இருந்தாலா யாரும் ஒருத்தி நிற்கிறாள் இந்த டயத்துலன்னு. யாரம்மா என்னென்னு உடனே அவர் அழுதுண்டே கண்ணீர் விட்டாள். சுவாமி, நான் உங்களை தப்பாக புரிஞ்சுன்னு வந்துருக்கேன். என்ன, இந்த ஊரில் ஒரு ஜமீன்தார் இருக்கார். அவர் தான் உங்களுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தணும்னு என் கையில் 1000 ரூபா கொடுத்து உங்கள்கிட்ட வர சொன்னார். உங்களோட பகவான் நான் சொல்லலை, நானும் சித்தவர்த்தி ஆகிட்டு எனக்கு இப்படி பாவ தொழிலாக போயிடுத்து நான் என்ன பண்ணுறது, என்னையும் என்னை கரையேற்றுங்களேன்னு அவள் ஏன்னா பாகவதாரம் ரொம்ப சித்தவர்த்தி தான் ஏற்பட்டு கொடுத்து அவளுக்கு. அது பார்த்தா நான் யாருக்குமே எந்த கருதலும் பண்ணி நம்மளோட ஒரு வாரமாக உட்காந்து பஜனை பண்ணிட்டு இருக்கேன். இதில் ஒருத்தருக்கு இந்த ஊரில் கஷ்டமாக இருந்தால் அதுக்கு இந்த ஊரில் நான் இருக்கணும்னா உடனே உனக்கு வீடு இருக்கா, எனக்கு ஒன்றும் கிடையாது, இந்த மடத்தில் உட்காந்து நீ போய் ஹரிராமா நீ சுருண்டுரு, நான் கிளம்புறேன்னு அவர் கிளம்பி போயிட்டான். அர்த்த ராத்திரியில் ஒருத்தி இப்படி நிற்கும் பொழுது கூட இவர் ஒரு என்ன ஆச்சரியம்னா, இவர் மோகிக்கலைங்கிறது ஆச்சரியம் இல்லை, அவளையும் திருத்தினாருங்கிறது ஆச்சரியம். அதான் சுகர் சொல்கிறார். சுகர்கிட்ட பார்த்து கேள்வி கேட்குறான் பரீட்சித்து, பகவான் ராத்திரியில் பண்ணலாமான்னு. பரதாராபிமர்சனம் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சுகர் சொன்னார், அது எனக்கே அது என்னை பாதிக்காதுன்னுட்டான். சுகருக்கு ஞானம் இருக்குன்னா, ஞானம் இருக்குன்னொடனே ஞானம் இருந்து அப்புறம் ஞானம் வந்த பிறகு நான் இதுக்கு கல்யாணம் பண்ணி குடும்பத்தில் இருக்கணும்னா உடனே அதுக்கு நாரதரை கூட்டார் வியாசர். ஞானம் இருக்குது எதுக்கு குடும்பத்துக்கு போகணும்னு கேட்குறான்னு. பிரியவரதற்கு உபதேசம் பண்ண கொஞ்சம் உபதேசம் பண்ணி பண்ணுங்க அப்படி சொன்னால், ஞானம் இருக்குன்னா அப்போ நீ குடும்பத்திலே இருக்கலாமேன்னு. அதுக்கு சிரமப்பட ஞானம் இருக்கா இல்லையான்னு உனக்கு எப்படி நான் தெரிஞ்சுக்க முடியும்? இப்போ ஞானியான ஒருத்தர் இருக்கா, ஜனகர்னு ஒருத்தர் இருக்கா, அவர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணுவாங்க. அவர் தான் சுகர் டெஸ்ட் ஆரம்பித்தார் ஃபஸ்ட்டு. இந்த சுகர் அவரை போய் அவர்கிட்ட போய் நின்னா எல்லாரும் வரா. ஜனகர் என்ன பண்ணார், 1 மாதமாக நிற்கிறார். யாரப்பா, ஒரு பையன் நிற்கிறான், சோக்கா பலபலன்னு தேஜஸ்வியா, யார் என்னன்னு கேட்கவே இல்லை, பார்த்தும் பார்க்காமதே போயிட்டு இருக்கார் 1 மாதமாக. 1 மாதம் கழிச்சுட்டு கேட்டார், யாரப்பா நீ ரொம்ப நாளாக நிற்கிறியேன்னு. நான் வியாசபுத்திரன் சுகன்னு பேர், அப்பா அவங்கள பார்க்க வர சொன்னாங்க. அப்படியா, நீ சாப்பிட்டு குளிச்சுட்டு வா அப்படின்னு குளித்து சாப்பிட்டுட்டு வான்னு அவருடைய பணிப்பெண்கள் நிறைய பேர் இருக்காளே, யுவதிகளான ஸ்திரீகள்லாம் அனுப்பிச்சு இவரை நன்னா குளிப்பாட்டி ஆகாரம் பண்ணி அவரை சந்தோஷப்படுத்தி அழைச்சின்னு வாங்குவோம். அவெல்லாம் இவருக்கு நன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டினா, நன்னா ஆகாரத்தை கொடுத்தா, பாட்டு டான்ஸ் எல்லாம் பாடி செண்டெல்லாம் போட்டு அவரை அழைச்சி சாயங்காலம் அழைச்சின்னு கொண்டு விட்டா சுகரை பார்த்து ஒரு கேள்வி கூட கேட்கவே இல்லை. அந்த ஸ்திரீகளை பார்த்து கேட்டான், இவரை தொடும்போது உங்கள் மனசு எப்படி இருந்ததுன்னு கேட்டான். அப்போ அந்த 18 வயசு யுவதிகள்லாம், இவரும் 16 வயசு பையனாக இருக்கார்,
இவரை தொட்டு குளிப்பாட்டும் போது ஒரு 2 வயசு குழந்தைய குளிப்பாட்டினாலோ, ஒரு 2 வயசு குழந்தைக்கு மம்மு கொடுத்தாலோ, நான் ஒரு 18 வயசு பொண்ணு 2 வயசு குழந்தைய கட்டிக்கிறான், முத்தம் கொடுக்குறான். கட்டிக்கிறது முத்தம் கொடுக்கறதுலாம் காமத்திலே இருந்தாலும், இங்கே ஒரு 18 வயசு பொண்ணு 2 வயசு குழந்தைய கட்டிக்க முத்தம் கொடுக்கும்போது அங்கே காமம் இல்லை, அங்கே பிரேம தான் இருக்கு. அது மாதிரி இந்த சுகருக்கு தொட்டு அபிஷேகம் பண்ணி அவருக்கு ஆகாரம் கொடுக்கும்பொழுது இவாளுக்கு ஒரு குழந்தைய தொடுற மாதிரி இருக்கு. இப்போ சுகர் சொன்னார், எனக்கு காமம் இல்லைன்னு மாத்திரம் இல்லை, என்னை தொட்டவாளுக்கே காமம் இல்லை. ஏன் எனக்கு என்னை தொட்டவாளுக்கும் காமம் இல்லைன்னா, எந்த கிருஷ்ணச்சரணத்தை தியானம் பண்ணுறதுனால எனக்கே காமம் இல்லையோ, என்னை தொட்டவாளுக்கும் அந்த காம புத்தி வரலையோ, அப்போ அந்த கிருஷ்ணனுக்கு எப்படி அது காமம் உண்டாகும்? அது பிரேமல் இல்லைப்பா சொல்கிறான். அதனால் அந்த காமம் அவ ஹிருதயத்தில் உண்டாகாது. இவாளுக்கு உண்டாகாத மாத்திரம் இல்லை, இவா கிட்ட வரவாளுக்கும் உண்டாகாமல் பார்த்துப்பான். ந காம கர்ம பீஜானாம் யஸ்ய சேதசி சம்பவः வாசுதேவைக நிலையः சவை பாகவதோத்தமः ந யஸ்ய ஜன்ம கர்மப்யாம் ந வர்ணாஸ்ரம ஜாதிபிः சஜ்ஜதேஸ்மின் அஹம் பாவோ தேகே வை ச ஹரேः ப்ரியः ந யஸ்ய ஜன்ம கர்மப்யாம் ந வர்ணாஸ்ரம ஜாதிபிः. அவ தன்னுடைய ஜென்மாவினாலேயோ கர்மாவினாலேயோ தன்னுடைய வர்ண ஆசிரமம், பிராமண க்ஷத்திரிய வைசியங்கிறது வர்ண தர்மம், பிரம்மச்சாரி கிரகஸ்தன் சன்னியாசி இது ஆசிரம தர்மம். இதனால அவளுக்கு அகங்காரம் ஏற்படாது. சைவ பரத்தில் அப்பூதி அடிகள்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பரம அக்னிஹோத்ரி தீட்சிதர். 3 வேளை அழகாக திருஷவணம் ஸ்நானம் பண்ணிட்டு, ஏன்னா நம்ம 2 ஜென்மா தான் சொன்னேன், சவுக்கில் சாவித்திர யாக்ஞிகேகின்னு 3 ஜென்மாங்க பிராமணனுக்கு. முதல்ல அம்மாட்டேருந்து பிறக்கும்போது ஒரு ஜென்மா, ஊழல் போட்டும்போது ஒரு ஜென்மா, மறுபடியும் தீட்சிதனாக ஆகும்போது அதுக்கு தனியாக ஒரு சம்ஸ்காரம்லாம் பண்ணுவாள். அதுக்கு தனியாக குண்டலம் போட்டு குண்டல இஷ்டின்னு ஒரு இஷ்டி பண்ணி, நம்ம குண்டலம் போட்டுக்கலாம் ஈஸியாக போட்டுக்கக்கூடாது தீட்சிதாலாம், அதுக்குன்னு ஒரு சம்ஸ்காரம் இருக்குது. அதுமாதிரி வைஷ்ணவ தீட்சையிலையும் தோடுடைய செவியன்னு சிவனை பாடுறார். சிவன் தோடு ஸ்திரீகள்னா போட்டுப்பா, இவரோ தோடுடைய செவியன்னு பாடுறார் சிவனை, திருஞான சம்பந்தர். அப்போ என்னடனா சிவன் தான் பரம வைஷ்ணவதான். வைஷ்ணவா என்ன பண்ணுவோம், அஷ்டாட்சர கல் வச்சு நம்ம நாராயணப்படி தோடு போட்டுக்கணும், அது மாதிரி போட்டுருக்காராம் சிவன். அப்படி ஒரு வியாக்கியானம் பண்ணினா ஒருத்தர். ஆனால் தோடுடைய செவியன்னு அதனால தான் பாடினார். இப்போ விஷயம் என்னடானா, அது ஒரு தீட்சை. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு தீட்சை, அது ஒரு தீட்சை எடுத்துக்கும், அது இன்னொரு ஜென்மமாக ஆகிறது. இது மாதிரி யாகம் பண்ணும்போது அவள் குண்டல இஷ்டின்னு ஒன்று விட்டு காரியில் இஷ்டில் எஷ்டிலாம் பண்ணி அவள் சாவித்தன் யாகிகனா ஆகும்போது இன்னொரு ஜென்மா. அப்பேற்பட்ட உயர்ந்த ஜென்மாவில் உள்ளவர் இந்த அப்பூதி அடிகள்னு. அவர் திருநாவுக்கரசருங்கிறத கேள்விப்பட்டதில்லை. இவர் பரம சிவபக்தர். இந்த அப்பூதி அடிகளும் பரம சிவபக்தர், அந்த திருநாவுக்கரசர் பரம சிவபக்தர், அவர் பரம வைஷ்ணவர். ஆனால் அவர் வேளாள ஜாத்தியில் பிறந்தவர். ஆனால் அவரை பற்றி கேள்விப்பட்டு என்ன பண்ணினா, அவருடைய பாட்டெல்லாம் கேட்குறார். தமிழில் அந்த திருநாவுக்கரசர் எழுதின பாட்டெல்லாம் கேட்டு, ஆஹா இவ்வளோ அழகாக பாடியிருக்காரு, இவ்வளோ அழகாக பாடியிருக்காருன்னு அவருடைய பக்தர் ஆகிட்டார். கேள்வி தான் பட்டிருக்காருன்னு பார்த்ததில்லை. அதனால் என்ன பண்ணார், இவர் ரொம்ப சௌகரியமாக இருக்கிற தீட்சிதராக இருக்கிறதுனால என்ன பண்ணார், எல்லா இடத்துலையும் திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசர் அன்னக்கூடம் இப்படிலாம் போட்டு வச்சுருக்கார். அங்கே தண்ணீர் பந்தல் யாராவது தண்ணி வேணும்னு கேட்டால் திருநாவுக்கரசு அப்படி சொல்லி கேட்கணும், கொடுக்குற வாழம் திருநாவுக்கரசு சொல்லி கொடுக்கணும், அப்படி வாங்கி கொடுக்கணும். இது இந்த ஊருக்கு ஒரிஜினல் திருநாவுக்கரசரே வரா. இது ஜலம் வேணும்னு கேட்டார், என்ன தண்ணி வேணும்னு கேட்குற, திருநாவுக்கரசுன்னு சொல்லு, இப்போ தான் ஜலம் திருநாவுக்குன்னு சொல்லுவோம். சரி திருநாவுக்கரசுன்னார், ஜலம் குடிச்சார். குடிச்ச பிறகு தேங்க்ஸ் சொல்லக்கூடாது, மறுபடியும் திருநாவுக்கரசுன்னு தான் சொல்லணும். அப்புறம் அங்கே அன்னதானம் நடக்கிறதுனா அங்கே போனார், திருநாவுக்கரசு சொன்னால் தான் உள்ளுக்குள்ள என்டர் ஆகும். ராத்திரி இதெல்லாம் யார் பண்ணினாலும் விசாரித்தார். இன்னும் இது கூட தெரியாது இருக்கேன், இந்த ஊரில் அப்பூதி அடிகளில் ஒரு பெரிய அக்னிஹோத்திரி இருக்கார். அவர் அந்த திருநாவுக்கரசர் பாடின பாட்டெல்லாம் கேட்டு அவருடைய தாசனாக ஆகி அவர் பேரில் இந்த தர்மங்கள்லாம் நடத்துகிறார். அப்படியா, அவர் வீடு எங்கே இருக்குன்னா, இங்கே அக்ராத்தில் கொஞ்சம் பெரிய வீடாக இருக்கும், தான் அவரோட வீடுன்னு. அங்கேருந்து இப்படி உட்காந்துட்டார், திண்ணையில் உட்காந்துட்டார். உட்காந்துனே அவத்து மாமி இப்படி வெட்டி பார்த்தா யாரோ ஒரு சைவர் உட்காந்துருக்கார், பாகவதர் விபூதி இட்டு ருத்ராட்சம் போட்டுன்னு இருக்காரு. அப்படியா, இன்னும் வந்தார். அவருக்கு வாங்க, என்ன யார், நானா அப்பூதி அடிகள்னு பேர். சரி நீங்கள் யாருன்னு கேட்டார் அவர். நான் ஒரு பக்தன் தான், உங்களுக்கு இவ்வளோ அழகாக இதெல்லாம் போட்டுருக்கேலே திருநாவுக்கரசரை தெரியுமான்னு கேட்டார். யார் திருநாவுக்கரசன் இவரே கேட்டார். திருநாவுக்கரசரே கேட்குறார், யார் திருநாவுக்கரசன்,
என்னையாவது ஒரு ஊதி இட்டு ருத்ராட்சம் போட்டுருக்கேன், ஒரு சிவபக்தனாக இருந்துட்டு திருநாவுக்கரசர் தெரியலன்னா நீங்கள் இங்கே உட்கார எழுதுட்டு போயா அப்படின்னு விரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் எழுதுட்டு சொன்னார், அடியனை தான் திருநாவுக்கரசன் சொல்லுவான். ஆஹா, நான் அவதாரம் பண்ணிட்டே அங்கே ஒன்று கூப்பிட்டார். கொஞ்ச நாள் தங்கி வெளியிலையெல்லாம் நடக்கிறது பெரிய தெத்துனது. அந்த அப்பூதி அடிகளுக்கு ஒரு பையன் வேறு இருக்கான். அதனால் அந்த பையன் ஸ்கூல் போயிருக்கான். அவனும் வந்த பிறகு சேர்ந்து சாப்பிடணும் என்று சொல்லி அவன் வந்த பிறகு சாப்பிட்றதுக்கு இலை அறுத்துன்னு வாங்கினான். இந்த பையன் என்ன பண்ணான், வாழை இலை இருக்க கொள்ளையில் போனான். வாழை இலை இருக்கும்போது தெரியாமல் ஒரு பாம்பை மதித்தான். பாம்பு கடிச்சுடுச்சு. இலையை போட்டிருக்கு, நீங்கள் சாப்பிடுங்கன்னு. பையன் வரட்டுமேனு. இல்லை, அவன் அப்புறம் வருவான், நீங்கள் சாப்பிடுங்கன்னு. இந்த இப்போ இலையை போட்டுன்னு இலையை வரட்டும் சாப்பிடணும். அவன் இவர் சொல்ல வேண்டாம் பார்க்குறாரு. இவர் கடைசி வரையும் உட்காந்தே இருக்காரு திருநாவுக்கரசு. பையன் வரட்டும், நான் சாப்பிட எத்தனை நேரம்னாலும் பரவாயில்ல. அப்புறம் உண்மையை சொல்லிட்டா. இந்த பத்ராஜல ராமதாஸ் கதை மாதிரி தான். உண்மையை சொன்ன உடனே அப்படியா கொண்டு அந்த பையனை கொண்டு அவள் தான் ஒரு பாட்டு பாடி பெருமாளை சிவனை கீர்த்தனம் பண்ணி அந்த பாம்பே திரும்பி கொத்தி அந்த விஷத்தை எடுத்துன்னு போய் காப்பாற்றினார் சரித்திரம். இப்போ இங்கே ஜாதி இல்லை பாருங்கோ. இவர் இறந்த அக்னிஹோத்திரியில இருந்தவர் இந்த அப்பூதி அடிகள்ங்கிறவர். திருநாவுக்கரசர் சாதாரண ஜாதியில் பிறந்தவர். ஆனால் அந்த ஜாதியை பார்க்காம நமஸ்காரம் பண்ணி பண்ணுறான். அந்த அகங்காரம் வரக்கூடாது. நயஸ்கே ஜென்ம கர்மபியாம் ந வர்ணாசிரம ஜாதிபிஹி வா. அது மாதிரி வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இது மாதிரி வாசுதேவைக நிலையா சவை பாகவதோத்தமஹா. ராமானுஜருடைய சேர்ந்தா அவரை தான் நினைக்க வேண்டியிருக்கு. திருக்கச்சினவருடைய பிரசாதம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டார் பாருங்க. அவருடைய எவ்வளோ சாஸ்திரஞர், எவ்வளோ இதில் அவர் இவர் அவன் மாமியில் குத்தம் சொல்ல முடியாது. அந்த பழைய தர்மத்தில் தான் அவாத்து மாமி இருந்தா. சாதாரண தர்மத்தில் அவாத்து மாமி இருக்கா. சனாதன தர்மம் சொல்கிறோமே, அந்த சனாதன வைதிக தர்மத்தில் அவாத்து மாமி இருக்கா. இவர் பாகவத தர்மத்தில் ஆசைப்படுறார் ராமானுஜர். ஆனால் இது சில சமயம் இடிக்கிறது. இந்த பாகவத தர்மமும் இந்த சனாதன தர்மம் கொஞ்சம் இந்த சில இடங்களில் இடிக்கிறது. அது ஹை லெவலில் போகும்பொழுது என்ன பிரவாகம் கொஞ்சமாக தண்ணி போகும்போது தான் அந்த துர்க்கந்த இதெல்லாம் இருக்கும். பிரவாகமாக காவிரி போகும்போது எத்தனை சாக்கடையை விட்டாலும் ஒன்றும் தெரியாது. கொஞ்சமாக காவிரி போய் சாக்கடை கலந்துருக்குன்னு தெரியும். பிரவாகமாக போகும்போது இது மாதிரி ஹை லெவலில் பக்தி போகும்பொழுது இந்த சாதாரண தர்மம் அடிபட்டு போயிடும். அதனால் ராமானுஜர் மாமி மேலேயும் குத்தம் சொல்லக்கூடாது. அவள் கரெக்டாக தான் இருந்தான். ஆனால் இவருடைய பாவம் அந்த டைத்தில் அவள் புரிஞ்சிக்கல. அதுதான் காரணம். இது ஒரு ஏன்னா சன்னியாசி ஆகிறதுக்கு ஒரு காரணம் வச்சு கிளம்பி போனார். இப்போ இவர் இப்படி இருக்கிறவர் அவருடைய உச்சிட்ட சாப்பிடணும்னு ஆசைப்பட்டார்னா இதுதான் பாகவத தர்மம் பேர். இதில் அகங்காரம் இல்லை. வர்ணாசிரம ஜாதியினால சஜ்ஜதேஸ்மின் அகம்பாவோ தேகே வை சஹரே பிரியம். அதே மாதிரி திருப்பானாழ்வார் சரித்திரத்தையும் பார்க்கலாம். திருப்பானாழ்வார் உட்காந்து பாடின்னு இருக்கார். ரங்கேசமாம் பாகி ரங்கேசமாம் பாகி ரங்கேசமாம் பாகி ரங்க பிரபு ரங்கேசமாம் பாகி ரங்கேசமாம் பாகி ரங்கேசமாம் பாகி ரங்க பிரபு ரங்கேசமாம் பாகி ரங்கேசமாம் ரங்கேசமாம் பாகி ரங்க பிரபு ரங்கேசமாம் பாகி ரங்கேசமாம் பாகி ரங்கேசமாம் பாகி ரங்க பிரபு. ஒரு தடவை கடையங்களூர்கிட்ட மார்த்தாண்டபுரம்னு ஒரு ஊர். அந்த ஊருக்கு அண்ணாவை கூப்பிட்டா பக்த சரித்திரம் உபதேசம் பண்ணணும், உபன்யாசம் பண்ணணும்னு. அண்ணா சொன்னால் அப்போ அண்ணா கொஞ்சம் ஏதோ ப்ரோக்ராம் இருந்ததுனால நாங்கள் யார்கிட்ட படித்தோம் ஸ்ரீகாந்த் அண்ணான்னு அவர்கிட்ட சொல்லி நீ போய் அங்கே போய் ஏகாசகந்தம் சொல்லிட்டு வான்னா. உடனே அங்கே போனோடனே நாங்கள் பக்த சரித்திரம்னு போட்டிருக்கோம் அப்படின்னு நான் அந்த நடத்துகிறவர் கோபாலகிருஷ்ணன் பேர், அவர் மாத்தாண்டபுரம். அவர் அண்ணா இவர் சொன்னால் ஸ்ரீகாந்த் அண்ணா சொன்னால் அண்ணா ஏகாசகந்தம் சொல்ல சொல்லியிருக்காங்க. நான் பக்த சரித்திரம்னா போட்டிருக்கேன், ரெண்டும் ஒன்று தான் அண்ணாக்கு தெரியும். ஏகாஸ்கந்தம் பக்தருடைய லட்சணத்தை தான் சொல்கிறது. லட்சணத்தை சொல்லணும்னா வெறும் லட்சணத்தை மாற்ற சொன்னால் புரியாது. லட்சணத்தை ஒரு இடத்துல பொருத்தணும். பாகவத லட்சணம் சொல்லியிருக்கு, லட்சணத்தை மாத்திரம் சொல்லிட்டு போனால் நமக்கு ஒன்றும் புரியாது. இந்த லட்சணம் இவாள்கிட்ட இருக்குப்பான்னு சொன்னால் தான் அந்த லட்சணத்தோடு ஒட்டு போகும். அப்புறம் நான் தனியாக ஏகாஸ்கந்தம் சொல்கிறதும் ஒன்று தான், இந்த பக்த சரித்திரம் சொல்கிறதும் தான். அதுலேயும் நவயோகி உபாக்கியானம் சொல்லும்பொழுது ஒரு தடவை அண்ணாக்கு காலில் ஒரு ஆப்ரேஷன் நடந்த டயத்தில் பரனூரில் ஒரு வாரம் உபன்யாசம் 10 நாள் ஆச்சு. 10 நாள் பிரவச்சனம் முடிகிறது. இன்னும் இந்த ஹரி உபதேசம் தாண்டலை. கடைசியில் 8 நாள் வழி அதே போயிடுத்து. அதுக்கப்புறம் 8, 9 பாக்கி உள்ள 2 நாள் சொல்லி 10 நாளில் கடைசியில் இந்த நவயோகி உபாக்கியானம் மாத்திரம் தான் சொல்லி முடித்தான். இந்த விஷயம் என்னன்னா, ஒரு பக்தருடைய அந்த லட்சணத்தை சொல்லும்போது இந்த பக்தரோட உதாரணம் சொல்ல வேண்டியது. இங்கே திருப்பானாழ்வார்
பக்தி பண்ணிட்டு இருக்கார். ரங்கேச மாமை கோபுரத்தை பார்த்து பாடிட்டு இருக்கார். ஸ்ரீ வைஷ்ணவாலாம் குளிச்சுட்டு தீர்த்தம் எடுத்துன்னு போறா. இவரோ வழியில் ஆடிட்டே பாடிட்டு இருக்கிறதுனால மேலே பட்டுருவாரோட பயம். இன்னும் அந்தந்த முறையில் பண்ண பூஜை பண்ணணும். உடனே இவரோ நம்மளை கர்மா மாதிரி பண்ணலை, அனுபவத்தில் ஆடிட்டு இருக்கிறதுனால ஒரு ஸ்டெப்பு வச்சுலாம் ஆடலை, அப்படியே ஆடிட்டு இருக்கார். மேலே விழுந்துருவாரோ இவரை வந்து பானா நாந்துக்கோன்னா காதலியும் விழ மாட்டேங்கிறது. ஏன்னா உண்மத்த பாவத்தில் இருக்கா. அப்போ என்ன பண்ணா ஒரு சின்ன ஒரு கல்லை எடுத்து அப்படி அவரை அடித்தா. அடிக்கணும்னு அடிக்கலை, ஞாபகப்படுத்துறதுக்காக தொடக்கூடாதே, தொடாமல் உணர்த்தணும். ஒரு கல்லை தூக்கி போட்டோன்னா அவர் நெத்தியில் அடிச்சது. நெத்தியில் அடிச்சோன்னா டக்குன்னு பிரங்கைக்கு வந்தால் ரத்தம் கொட்டுறது. உடனே தொடச்சினா என்னென்ன வழியில் நிற்கிறியேப்பா அவச்சாரம் சொல்லி மாறிவிட்டார். இவெல்லாம் அங்கே வந்து பிரபோதனம் பண்ண வரா. லோகசாரங்க முனிவர்னு அவர் பெரியவர். அவர் தான் வந்து பிரார்த்தனை பண்றார். கௌசல்யா சுப்ரஜாராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நடதார்த்தூலா கர்த்தவ்யம் தெய்வமான்னிகம் உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்தா உத்திஷ்ட கருடத்வஜா உத்திஷ்ட கமலா காந்தா தைலோக்கியம் மங்களம் குரு கதிரவன் குணதிசே சிகரம் வந்தணைந்தான். இந்த சுப்பிரபாதெல்லாம் பாடி அந்த பெருமாளுடைய திரை நீக்கி அங்கே பால் சமர்ப்பணம் பண்ணலான்னு பார்த்தா அவள் தான் பெருமாளுடைய நெத்தியிலேருந்து அப்படியே ரத்தம் வழுத பார்க்குறான். அவள்லாம் டைரெக்டாக பெருமாளை பார்த்து பேசி அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தவா அவள்லாம். அதனால என்ன பெருமாளை என்ன ஆச்சுன்னு அப்போ பெருமாள் சொன்னார், பானஸ்ய மம பக்தஸ்ய லலாட்டே விரண சம்பவாத். என் பக்தன் பானன் நீங்கள் அடிச்சேலே அது எனக்கு இங்கே பட்டுடுத்து. இப்போ இதுக்கு என்ன மருந்து? அவனை அழைச்சின்னு வாங்கோ, அதுதான் மருந்து. உடனே வா ஓடுறான். ஓடி போய் அவரை வந்து இப்பயும் பெருமாளே உன்னுடைய கைங்கரத்துக்கு இடஞ்சலாம் போயிட்டேனே. ரங்கநாதன் ராஜாவாச்சே, டயத்துக்கு போய் யாரையும் ஆரம்பிக்கணும். அந்த டயத்துக்கு யானை வரும், அந்த டயத்துக்கு எல்லாம் தான் நடக்கும். நான் உன்னுடைய கைங்கரியத்துக்கு இடஞ்சலாம் போயிட்டேனே, தன்னை இவாளை தப்பாக நினைக்கலாம், இப்படி நான் நின்றுட்டேனே, பெருமாளை க்ஷமிக்கிறேன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கான். க்ஷமிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணும்போது இந்த லோகசாரங்க முடிகிற வைஷ்ணவெல்லாம் வந்து பெருமாள் கூட கூப்பிட்றாங்க. பெருமாள் கூப்பிட்டா கூட நான் வரமாட்டேங்கிறேன். அதான் அப்படி பாருங்க, நம்ம சம்பிரதாயத்தில் நாங்கள்லாம் உள்ளுக்குள்ளே வரக்கூடாது. இது சாஸ்திரம் அப்படி இருக்கேன்னு சொன்ன இவா கேட்டால் சாஸ்திரம் சொன்னது யாரு? பெருமாள் தானே. அதே பெருமாள் தானே இப்போ சொல்கிறார் சாஸ்திரத்தை அழிச்சின்னு வான்னு. எஸ்ய வச்ச சாஸ்திரம்னு பாகவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் பெருமாள் சொன்னால் வர மாட்டேங்கிறார். இவரோட ரோகசாரங்க அப்படி 2 மணி நேரம் விடலை, கட்டி தூக்கினார், தோலில் தூக்கின்னு கிளம்பி வரார். கிளம்பி வந்தால் இதுமாதிரி பெருமாள் ஆக்கிய பண்ணி அவர் வராருனோடனே அதுக்குள்ள எல்லா இடத்துலையும் தோரணம் கட்டி வரவேற்பு கொடுத்து அழகாக 10 வாசனம் பண்ணினார். கொண்டல் வண்ணனே கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் ஆரம்பிச்சு, என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. 10 வாசல் தான் சேவிச்சார். என் அமுதன் இல்லையா, இல்லமா அமிர்தன் நடிச்சுட்டு இருக்கா. இவர் தான் ஒரிஜினல் அமிர்தன், வேற ஒன்றையும் பார்க்காதுன்னு சொன்னார். அப்படியே அந்த பெருமாட்டியை ஐக்கியம் ஆகிவிட்டார். இது மாதிரி ஐக்கியமானவா பரம பக்தால் மீராபாய் துவாரகாதீசனோட ஐக்கியமானால். ஜெகநாதர் அங்கே பூரி ஜெகநாத பெருமாளோட சைதன்யர் ஐக்கியம் ஆகிட்டார். நமக்கு தோணும் அது என்ன அப்படி ஐக்கியம் ஆகிட முடியுமா? ஆண்டாள் ஐக்கியமானான்னா பகவானுடைய சக்தியில் எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஒரு கரண்ட் ஒன்று இருக்குது. அந்த கரண்ட்லேயே கொஞ்சம் பவர்ஃபுல் கரண்ட் இருந்ததுன்னா ஒரு க்ஷணத்தில் எல்லாத்தையும் உடம்பையே தூக்கி எடுத்துட்டு இப்பனோட சாம்பலை கொடுத்துடுறது. பகவானுடைய சக்தியில் எங்கேயோ ஒரு கோடியில் இருக்கிற கரண்ட்டுக்கே ஒரு க்ஷணத்தில் அந்த அப்படியே உடம்போட சேர்த்து இழுத்துக்கக்கூடிய சக்தி இருக்குன்னா இந்த பெருமாளுடைய சக்தி எங்கே இருக்குது? ஒரு க்ஷணத்தில் தன்னோட சேர்த்து விட்டான். அப்போ இங்கே வர்ணாசிரம ஜாதியினால் அவளுக்கு அகம்பாவம் இல்லை, இவாளுக்கும் அகம்பாவம் இல்லை, அவளுக்கும் இல்லை. ரெண்டையும் பார்க்கணும். அதே மாதிரி உடுப்பியில் அது மாதிரி ஒரு சரித்திரம். அங்கே கணக்கன்னு ஒருத்தர் இருந்தார். கிருஷ்ணானி வேகனே வாரோ வேகனே வாரோ முகவன்ன தோரோ கிருஷ்ணானி வேகனே வாரோ. இவர் கனகதாசன் இருக்குது. இவரும் ஜாதியில் ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்த பையன். இவர் இல்லை எந்த சரித்திரத்தை எங்கே ஆரம்பிக்க முடியும் தெரியல, ஒரே பக்த சரித்திரமாக இருக்கிறதுனால இவர் இப்போ தியானம் பண்ணிட்டுருக்கிறவருடைய குருநாதர் வியாசராயர்னு பேர். அவர் பல்லக்கில் தியானம் பண்ணிட்டு போயின்னு இருக்கார். தியானம் பண்ணிட்டு போகும்போது என்ன தியானம் வந்தாருன்னா, பல்லக்கில் போயிட்டு இருக்க இப்படி வெளியில் பார்த்தா நிறைய துளசி காடாக இருக்கு. அப்படியே காட்டில் அப்படியே துளசி காடு மண்டி இருக்கு. பாத்ம புராணத்தில் சொல்றார், துளசி காணனம் எத்திர பத்மவனானிச்ச வசந்தி வைஷ்ணவா எத்திர தத்திர சந்நிகிதோ ஹரிங்கிறார்.
எங்கே காடாக துளசி இருக்கோ அதுக்கு நடுவில் கிருஷ்ணன் இருப்பானா. துளசி காணனம் எத்திர, எங்கே தாமரை குளத்தில் தாமரை அப்படி மண்டி இருக்கோ எத்திர பத்மவனானிச்சேன், இங்கே தாமரை நிறைய இருந்தால் தாமரையில் உட்காந்துக்கிறதுக்கு லட்சுமி வருவா, அப்படி ஆத்துக்காரியை பார்க்கறதுக்கு கிருஷ்ணனும் வந்துடுவான். அதனால எத்திர பத்மவனானிச்சேன். வசந்தி வைஷ்ணவா எத்திர, பாகவதால் 4 பேர் சேர்ந்தது எங்கே பஜனை பண்ணுறாளோ, 4 பேர் எங்கே சேர்ந்துருக்காளோ அங்கே. ஏன்னா ஒரு குழந்தைக்கு அந்த குழந்தைய பற்றி அவள் அம்மா யார்ட்டையா சொல்லிட்டு இருந்தான்னா இதுவே பின்னாடி வந்து உட்காந்து கேட்டுருந்தோம் நம்மளை பற்றி பேசுகிறான்னு. அது மாதிரி பாகவதால் 4 பேர் உட்காந்து பேசினா இப்போ பகவானை பற்றி பேசுவாளா, தன்னை பற்றி பேசுகிறாளுன்னு கிருஷ்ணன் மறைமுகமாக வந்து கேட்பான். அதனால் வசந்தி வைஷ்ணவா எத்திர தத்திர சந்நிகிதோ வருகி, அங்கே கிருஷ்ணன் சாநித்தியமாக இருப்பான். துளசி காரணத்தை பார்த்தார் இந்த வியாசராயருக்கு இறங்கி அதை பறித்து உடுப்பி கிருஷ்ணனுக்கு மாலை போடணும்னு ஆசை. ஆனால் அதுக்கு டைம் இல்லை, ஒரு ஊருக்கு வரையும் சொல்லிவிட்டார் சாயங்காலத்துக்குள்ளே. அதெல்லாம் என்ன பண்ணார், அந்த மனசனாலேயே அந்த துளசி முழுக்க அப்படியே பறிக்கிறான். மனசனாலேயே அழகாக அந்த மானசிக பூஜையில் ரொம்ப சௌகரியம், நம்ம என்னன்னா நம்ம இஷ்டத்துக்கு பண்ணலாம். கையை இருக்கிற திரவியத்தை வச்சு பண்ணும்போது ஒன்றும் பண்ண முடியாது, ஏதோ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். மனசனால என்னன்னா தங்க அண்டாரை வச்சு சக்கரை பொங்க அடைய அக்காரவாடத்தில் வச்சு இஷ்டத்துக்கு நியோஜனம் பண்ணலாம், 100 தடவை 1000 தடவை கூட வைக்கலாம். அது மாதிரி இவர் என்ன பண்ணார், மனசனாலேயே அந்த துளசியெல்லாம் பறித்து அழகாக அதை காம்பை ஒழுங்காக எடுத்து எப்படி அழகாக 2 பக்கம் வச்சு அப்படி அழகாக மாலை கட்டி அழகாக ஒரு மாலையை தயார் பண்ணிவிட்டா. தயார் பண்ணி அந்த உடுப்பி கிருஷ்ணனுக்கு போடுறார். போட்டால் ஒரு சைடு நிற்கிறது, இன்னொரு சைடு விழுறது, மறுபடியும் எடுத்து போடுறார். விற்க மாட்டேங்கிறதே உடனே கூட வரவாலாம் சன்னியாசிக்கு வரலாம், அவெல்லாம் மகா வித்வான்கள், அவள்லாம் பல்லக்கு தூக்கின வரவாலாம். அவள் கூப்பிட்டு கேட்டார், நான் தியானம் பண்ணுறேன், உடுப்பி கிருஷ்ணனுக்கு மாலை போடுறேன், மாலை விடவே மாட்டேங்கிறதே. இந்த கூட தூக்கி வர சிஷியானா உங்களுக்கு சரியா தியானம் பண்ணதில்லை, நன்னா மனதை அடைக்கி தியானம் பண்ணுங்கோ, ஒழுங்காக போடுங்கோங்கிறா இவா. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இவரும் மறுபடியும் போட்டு பார்க்குறா, சரியாக நிற்க மாட்டேங்கிறது. அப்போ அங்கே ஆடு மேய்ச்சிருந்த ஒரு பையன் சாமி 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 கூப்பிட்றான். இந்த பையன் கூப்பிட்றதே இவன் லட்சியம் பண்ணல. இவன் என்ன பண்ணுறான், நீங்கள் உள்ளுக்குள்ள ஒரு சாமி இருக்காது அவட்ட ஒன்று பேசணும்னு இவன் எல்லாம் லட்சியம் பண்ணாமல் பண்ணிட்டு இருக்க. இவன் கத்திண்டே பின்னாடி வரானா, ஏதோ சத்தம் கேட்குறதுன்னு மறுபடியும் கதவை திறந்தா அந்த பையன் என்னப்பா, நீங்கள் உடுப்பி கிருஷ்ணனுக்கு மாலை போடுறீங்களே, அது ஒரு சைடு ஒழுங்காக விழுறது, இன்னொரு சைடு ஏன் விழலைன்னா பகவான் மத்து வச்சிருக்காங்க, மத்துக்கு உள்ளுக்கு வழியாக போட்டால் அது நிற்கும், நீங்கள் வெளி வழியாக போகிறதால கரண்ட் அரண்ட பக்கம் விழுறது, அந்த மாதிரி இப்படி உள்ளு பக்கமாக போடுங்கோன்னு இவர் ஆச்சரியப்பட்டார். மகா வித்வான்கள் இவாளெல்லாம் கூட பல்லக்கு தூக்கின்னு வரா, இவாளுக்கு தெரிந்த ஆடு மேய்க்கிற பையன் சொல்கிறானே, உனக்கு எப்படிப்பா தெரிஞ்சது, நானும் இன்றைக்கி உடுப்பி கிருஷ்ணனுக்கு மாலை போட்டுருந்தேன். அப்போ நீ மானசீக பூஜை பண்ணுவானா அந்த பையன், இன்றைக்கி நான் மானசீக பூஜை பண்ணும்பொழுது நீங்கள் மாலை போடுறது தெரிஞ்சது, யாரும் மாலை போடுற இன்னொருத்தர் வந்து மாலை போடுறதா திருப்பி விழுறது திருப்பி போட்டுன்னு இருக்காரு, நீங்கள் வருத்தத்தோடு இருக்கையில் கவனித்தேன். அப்போ தான் டப்புனு என் கண்ணை திறந்து பார்த்தேன், ஒரு வண்டி போடுறது பாகவதெல்லாம் போகிறா பார்த்தேன், நீங்களாக தான் இருக்கணும்னு வந்து சொன்னேன். ஆஹா விசேஷ ஜீவன்னு கூட வாப்பானா அழிச்சுன்னு வந்துட்டான். அழிச்சுன்னு வந்தால் இந்த இவன் தான் சர்வபூதேழி எப்போ சேர்த்து ஞானியான பக்தன். ஏன்னா ஜாதியில் ஞானம் வந்து யாருக்கு வேணா வரலாம், இப்படி இவனுக்கு தான் வரணும். பிரம்மசூத்திரத்தில் அதுவே சொல்கிறார், விதுரருக்கு ஞானம் வந்ததுன்னா அவர் எதோக்தமாக வந்தார்னா அது ஜென்மாந்திர சுகிருதத்தில் எந்த ஜாதியில் பிறந்தாலும் ஞானம் வந்துடும். அதனால் இவருக்கு அந்த பையனுக்கு அந்த ஞானம் இருக்குது. ஆனால் இந்த பண்டிதெல்லாம் ஒதுக்கி வைக்கிறான், இவனை சேர்த்துக்க மாட்டேங்கிறான். இப்போ எப்படியே சேர்த்து வைக்கிறவன் இவர் குருநாதருக்கு கவலை, இவன் பழைய மாதிரி இவனோட பழகணுமேனு. உடனே என்ன பண்ணார், இன்றைக்கி ஏகாதசியாக இருக்குது, மாதுவாலாம் ரொம்ப ஏகாதசி வருது ரொம்ப ஜாஸ்தி, கடினமாக அனுஷ்டானம் பண்ணுவா. ஒரு பட்னியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம், பஜனை பண்ணணும் பூஜை பண்ணணுமே, அது கொஞ்சம் தெம்பு வரதுக்கு ஒரு பழமாவது சாப்பிடணும். நம்ம எல்லோரும் ஒரு பழம் சாப்பிடும்போது எல்லாத்தையும் ஒரு பழத்தை கொடுத்தான். பழத்தை கொடுத்துட்டு வெறுமனை கொடுக்கக்கூடாதோ, இந்த பழத்தை சாப்பிடுங்க யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்டுட்டு வாங்குவோன்னு. யாருக்கும் தெரியாமல் சாப்பிடணுன்னா அவள் ரூமுக்கு போயிட்டா, சில பேர் துணியை இப்படி மூடி வச்சுட்டு சாப்பிட்டா, சில பேர் முதுகு யாரும் இல்லாமல் ஒரு மூலையில் போய் உட்காந்து இப்படி திரும்பி இருந்துட்டு சாப்பிட்டா, அவள் சாப்பிட்டு வந்துட்டா இந்த கணக்கன் மாத்திரம் இந்த பழத்தோடையே வரான். ஏண்டாப்பா பழம் சாப்பிடலையான்னு, நீங்கள் மட்டும் பழத்தை சாப்பிட்டா நம்மளை சாப்பிட்டு வந்துருப்பேன், நீங்கள் யாருக்கும் தெரியாமல் சாப்பிடுமோன்னு விட்டு நான் எங்கே சாப்பிட போனாலும் கூட ஒருத்தன் எட்டி பார்க்குறான். அந்த கிருஷ்ணன், இந்த உடுப்பி கிருஷ்ணன் இருக்கானே, எங்கே பார்த்தாலும் எட்டிட்டு பார்க்க, அவன் இல்லாத இடம் எங்கே இருக்குது. அப்போயும் இந்த பண்டிதால் ஒத்துக்கலை, இவன் நல்லா பேச தெரிஞ்சுக்கான், சின்ன பையனாக தான் நல்லா பேசுகிறான் அப்படிங்கிறான். இவனுடைய குணத்தை காட்டணுமேனு இவருக்கு குருநாதருக்கு ஒரு கவலை. அவர் என்ன பண்ணார், ஒரு நாளைக்கு கையை மடக்கி வச்சுட்டான். என் கைக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கேட்டான். என் கைக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கேட்டால் அவள் ஒவ்வொன்று சொன்னான். கைக்குள்ளே என்ன இருக்கும், ஒருத்தர் இன்றைக்கி துவாதசியாக இருக்கிறதுனால நெல்லிக்காய் அப்படின்னா, நெல்லிக்காய் இருக்காது சுண்டைக்காய்னார் இன்னொருத்தர். இன்னொருத்தர் சொன்னால் இது 2 ரூபா காயின் இருக்குது, 5 ரூபா காயின் வச்சுருக்கேன். கணக்கனுடைய டேர்ன் வந்து
கனகா என் கையில் என்ன இருக்கு சொல்லு. எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிற அந்த வாசுதேவன் உங்கள் கையில் இருக்கான், எல்லா இடத்துலையும் இருக்கிற பகவான் உங்கள் கையில் இருக்கான்னு ஒன்னே கையை திறந்தார் வாசுதேவ சாலக்கிராமம் கையில் இருக்கு. ஏன்னா வாசனாத் வாசுதேவஸ்ய வாசிதம் புவனத்திரியம் சர்வபூத வாசவசி வாசுதேவ நமோஸ்தே. எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறதானே வாசுதேவன் பேரு. இதில் என்ன விஷயம் என்னன்னா குருநாதர் கையில் தான் பகவான் இருக்கார். அவர் யாருக்கு நினச்சி கொடுக்கணும்னு நினச்சா அவளை கொடுப்பார். உங்கள் கையில் பகவான் இருக்காரு இப்படி சொன்ன பிறகு தான் அவள் ஓரளவு புரிஞ்சுட்டான். ஓரளவு புரிஞ்சுட்டாலும் அவள் வந்து இவன் அது அந்த காலம் ஒன்று வேறு, இந்த காலம் வேறு. இப்போ எல்லாம் ஒன்றா போய்ட்டு வர இருக்கிறது அது அந்த காலத்தினுடைய நிலையும் அதுவும் ஆத்வாருடைய ரொம்ப 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 ஜாஸ்தி. அவள் இதில் நியமம் ஜாஸ்தி. அவள் குளிச்சுட்டு கோவிலில் போய் இவர் உடுப்பி கிருஷ்ணனுக்கு சுப்பிரபாதம் பண்ணலான்னு இது மாதிரி போனால் அந்த கோவிலில் குளிச்சுட்டு அப்படியே நேராக கோவிலுக்கு போயிடலாம், ரொம்ப ஈஸி. அந்த கோவில் வாசல்லே ஒரு பஜனை பண்ணிட்டு இருக்கார் இந்த கணக்கன். கிருஷ்ணாணி வேகனே வாரம் நீ இவள் கோவத்துக்கு சும்மா இங்கே வந்து கத்திட்டு இருக்காத, இந்த அந்த பின்னாடி பக்கம் போய் இல்லை எங்களுக்கு பூஜைக்கு இடத்துல இருக்காத என்ன அவள் சொல்ல. உடனே கோவிலுக்கு பின்பக்கம் போயிட்டார். பின்பக்கம் போய்ட்டும் கிருஷ்ணா இந்த உன்னுடைய பூஜைக்கு இடத்துல போயிட்டு உன்னை உள்ளுக்குள்ள வந்து பார்க்க எனக்கு அருகதை இல்லையேன்னு நினச்சினா அழுதுன்னு இருக்கா. இவாலாம் என்ன பண்ணா உத்திஷ்ட உத்திஷ்ட கோவிந்தா உத்திஷ்ட கருடத்துஜான்னு சொல்லி ஜல்லின்னு கதவை திறந்தா அதுக்குள்ளே கணக்கான ஒரு சத்தம் கேட்டுருது. இவர் அழுதுகிட்டே இருக்கும்போது யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குன்னு இப்படி பார்த்தா அந்த உடுப்பி கிருஷ்ணன் கையில் ஒரு மத்து வச்சிருவான். அந்த மத்தால் செவத்தில் ஒரு குத்தினான். செவத்துலேருந்து 4 செங்கல் உருண்டு விழுந்தது. கணக்கா என்னை பார்க்க முடியலையேன்னு சொன்னியே இந்த பார் அப்படின்னு கணக்கன் பக்கம் திரும்பிண்டு இப்படி பகவான் நின்றுட்டான். இவா சுப்பரபாவம் பண்ணி கதவை வந்து பார்த்தா பிரிஷ்டத்தை காமிச்சு நிற்கிறான் கிருஷ்ணன். அப்படியே சொல்லிட்டான், இந்த வாரம் இனிமேல் எல்லாம் இந்த பக்கம் வராதிங்கோ, இனிமேல் எல்லாரும் அந்த கணக்கன் பார்த்த வழியில் தான் வந்து பார்க்கணும். இன்றைக்கி உடுப்பியில் நேராக கோயில் போய் அப்படி அந்த வழியில் இல்லாமல் சுற்றி தான் போய் பார்க்கணும். அண்ணா அந்த இடத்துல அழகாக சொல்லுவாள், கணக்கன் பார்த்த அந்த பித்தி வழியில் கணக்கன் பார்த்த பக்தி வழியில் பார்க்கணும். அந்த ஓட்ட வழியாக பார்க்கணுங்கிறது முக்கியம் இல்லை. அங்கே கூட 9 ஓட்டம் இருக்கும். சில பேர் சொல்லுவா 9 ஓட்ட வழியாக அந்த கிருஷ்ணனை பார்த்தா நமக்கு அந்த ஓட்டம்லாம் நீங்கும்பா. அது அப்படி அர்த்தம் இல்லை. சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் நவவித பக்தி. அது பித்தி துவாரம் இல்லைப்பா, அது பக்தி துவாரம்னு அண்ணா சொல்லுவாங்க. இந்த நவதா பக்தினால இந்த கணக்கன் பண்ண அந்த பக்தியால பகவானை பார்க்கணும். சஜ்ஜதேஸ்மின் அகம்பாவோ தேகே வீச ஹரிப்பியா. இன்னொரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு எடுத்துப்போம். நயஸ்ய ஸ்வப்பர இதி வித்தேஷ்வாத்மனி வாபிதா சர்வபூத சமஸ்சாந்தா சவை பாகவதோத்தமஹா. இந்த பாகவதாவுக்கு தன்னுடைய சொத்து அடுத்தவா சொத்து அங்கே பேதம் கிடையாது. தன்னுடைய சொத்துன்னு அந்த அகங்காரம் இல்லாமல் அள்ளி கொடுத்துருவான். நயஸ்ய ஸ்வப்பர இதி வித்தேஷு ஆத்மனி வாபிதாம். அதுக்கு நிறைய பக்தர்களுடைய உதாரணம். பிரதானமாக அண்ணா கதாதர பட்டர்னு ஒரு மகா பிருந்தாவனத்தில் இருந்தவர். அவர் வந்து நிறைய கீர்த்தனங்கள்லாம் பாடியிருக்கார். ஆனால் பிருந்தாவனத்துக்குள்ளேயே போக மாட்டாராம். ஏன்னா பிருந்தாவனத்துக்கு போகக்கூடிய தகுதி இல்லைன்னு. இவருடைய கீர்த்தனத்தை கேட்டுட்டு அங்கேருந்து அப்போ இருந்த ஒரு ஆச்சாரியன் என்ன பண்ணார், ஆஹா இவ்வளோ அழகாக கீர்த்தனம் பண்ணியிருக்காரு, எங்கே பிருந்தாவனத்தில் எங்கே இருக்காருன்னு. அவர் பிருந்தாவனத்துக்கு வரத்துக்கு யோகியதைன்னு வெளியில் ஒரு கிராமத்தில் இருக்கார். நான் சொன்ன சொல்லு அந்த என்ன காரியம் பண்ணாலும் அந்த காரியத்தை அப்படியே போட்டுட்டு வர சொல்லுன்னு. இப்படி இவர் 2 சிஷ்யால் வரா வந்தால் இவர் அப்போ தான் பல் தேய்ச்சின்னு இருக்கார். தடியில் பல் தேய்ச்சிட்டே இருக்கும்பொழுது இங்கே யார் கதாதர பட்டர் யாருன்னு, ஏன் என்ன விஷயம், பிருந்தாவனத்தில் அந்த ஆச்சாரியன் ஹிதகரி அந்த பரம்பரையில் வந்த ஆச்சாரியன் அவர் சொன்னார், உங்களை அப்படியே எந்த காரியமும் அந்த காரியத்தை அப்படியே போட்டு வர சொன்னார் குருனா ஆச்சாரியன் பிருந்தாவனத்துக்கு. ஆஹா பிருந்தாவனத்துக்கு வர சொல்லிட்டாரா, பிருந்தாவனத்துக்கு வர எனக்கு யோகிதை இருக்கா, அப்படியே வர சொன்னாரா. பல்லு தேய்ச்சிட்டு தான் அந்த வாய் கூட கொப்பளிக்கல, கட்சியை தூக்கி எரிஞ்சாரா, அப்படியே வந்துவிட்டார். வந்தால் பரம பாகவத ரசிகர் இவர். வந்து பாகவதம் அப்படி வருஷிப்பாராம். இவருடைய பாகவத பிரவச்சனம் கேட்கறதுக்கு பெரிய பெரிய வல்லபாச்சாரி அந்த பரம்பரையில் வந்தவாளும் ஜீவ கோஸ்வாமி அவள்லாம் பாகவத ஷட் சந்தர்ப்ப கிரமங்கள் அவள்லாம் வியாக்கியானம் சைதன்யத்தை டைரெக்டாக கேட்டு அவள் எழுதினவாள்லாம் இருக்கான். அவள்லாம் இவருடைய பிரச்சனை கேட்கறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே துண்டு போட்டு வந்து உட்காந்து போகிறான். அண்ணா அயோத்தியா மண்டலத்தில் பிரச்சனை மட்டும் தான் ஞாபகம். 4 மணிக்கு உபன்யாசம்னா 2 மணிக்கே புக் பண்ணிப்பா. 6 மணி உபன்யாசம் 4 மணிக்கு வந்து உட்காந்துப்பா ஒன்றும் தெரியாதவா இல்லை, வித்வான்கள்லாம் வந்து உட்காந்துருப்பா. அது மாதிரி பெரிய பெரிய வித்வான்களாம் இவருடைய பிரச்சனை. ஏன்னா ஒன்றும் தெரியாதவளுக்கு பாகவதம் சொல்கிறது வேற, பாகவதம் நிறைய கேட்டு அண்ணாட்ட கேட்டு அப்படியே இல்லை அது மாதிரி இருக்கவட்ட பிரச்சனை மட்டும் இருக்கிறது வேறு. அப்படியே எல்லாரும் உட்காந்து இந்த கதாதர பட்டருடைய பிரச்சனை அப்படி கேட்பாங்க. இந்த கதாதர பட்டர் அப்படியே குடும்பத்தோடு தான் அப்படியே வந்தால்
அப்போ இவருடைய பிரவச்சனத்தை கேட்டு இவாளுக்கு சிஷ்யால் ஜாஸ்தி ஆகிட்டா, அந்த கதாதர பட்டருக்கு சிஷ்யாலாம் ஜாஸ்தி ஆகிட்டா. அதனால் என்ன பண்ணா, அவாவா அவருடைய கிருஷ்ணனுக்கு ஒரு வெள்ளி பஞ்சபாத்திரம், தங்க கிண்டி இப்படி ஒன்றுனா வாங்கி கொடுக்க ஆரம்பித்தா. அவர் இருக்கிற இடத்துக்கு ஒரு மடம், வீடு சின்ன வீடாக பிடிச்ச வீடாக கட்டி மடத்தமாக கட்டி கொடுத்தா. இவர் பாட்டு இருந்துட்டு இருக்கார், எதுலேயும் சம்மந்தப்படாத. இவர் போனால் 10 பேர் கூட்டமாகி போகிறா. ஒரு திருடன் பார்த்தான், இவருடைய ஆசிரமத்தில் எங்கே பார்த்தாலும் தங்க சாமான வெள்ளி பாத்திரமா இருக்கா, யாராவது பத்திரமா எடுத்து வச்சுக்கிறாளா பார்த்தா யாரும் அவவா போட்டு போயிட்டே இருக்கான். 2 திருடன் கவனித்தான், ஆஹா இங்கே வந்து காவலுக்கும் ஆள் இல்லை, சாமானும் அப்படியே கிடக்கு. உடனே இவனும் கொஞ்சம் நாளைக்கு இவனும் அந்த திருமண போட்டிருந்தான், கோபியெல்லாம் போட்டு மாலையெல்லாம் போட்டு ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு இப்படி கூட வந்தான். எங்கெங்கே சாமான் எங்கெங்கே போடுறா பார்த்தா அது அப்படியே தான் இருக்குன்னு தெரிஞ்சுட்டான். இது எடுத்து வைக்கிறதுக்கு ஆளும் இல்லை. 2 திருடன், அண்ணன் தம்பி 2 பேர் என்ன பண்ணினா, இவர் வெயில் காலம் கட்டியில் போட்டுன்னு இப்படி வாசலில் வராந்தாவில் படுத்துட்டு இருக்கான். அங்கே இருக்கிற வெள்ளி சாமான்லாம் ஒரு மூட்டையில் போட்டான். பெரிய மூட்டையாகிடுது, வெள்ளி பாத்திரங்கள்லாம், தங்க நகையெல்லாம் போட்டு அது ஒரு சின்ன மூட்டை. 2 மூட்டை கட்டிதான். முதல்ல பெரிய மூட்டையை தூக்கின்னு போயிடுவோம் அப்படின்னு என்ன பண்ணான், தம்பிக்காரன்ட்ட அந்த அண்ணங்காரன் அந்த சின்ன மூட்டையை கொடுத்தான். என்ன தூக்க முடியாது, எடுத்துக்கோ பெரிய மூட்டையை நான் தூக்கிக்கிறேன்னு இந்த தம்பிக்காரன்ட்ட அண்ணங்காரன் அந்த மூட்டையை தூக்கி போட்டான். தம்பிக்காரன் எடுத்து சொல்லிட்டான். அவன் வந்து தூக்கி விட்றேன்னா அவன் வரவே இல்லை, போய் வரவே இல்லையே, அதுக்குள்ளே நம்மளே தூக்கிடலாமே கஷ்டப்பட்டு தூக்கி பார்த்துட்டு இருக்கான். இந்த கதாதர பட்டர் வராந்தாலும் படுத்துட்டு இருக்காரு. இந்த திருடம் வந்ததுலேருந்து மூட்டை கட்டுறதுலேருந்து பார்த்துட்டு இருக்கார். யாரோ அடுத்தது சாமான மூட்டை கட்டுற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அவருடைய மடத்து சாமான் அவர் எல்லாம் மூட்டை கட்டிட்டு இருக்கான்னா இவர் பார்த்துட்டே இருக்காரு. ஆனால் இவன் ஒண்டியாக கஷ்டப்பட்டு தூக்கிறத கவனிச்சார். ஆஹா கஷ்டப்பட்டு தூக்குறானே, கொஞ்சம் எடுத்து விடுவோன்னு தூக்கி வைப்போன்னு என்ன பண்ணார், மூட்டையை தூக்கி அவன் தலையில் கொடுத்தா அண்ணே வந்துட்டீங்களா அப்படின்னு இவன் தம்பிக்காரன் அண்ணன் தான் வந்துட்டான் அப்படின்னு எடுத்து பார்த்தா கதாதரப்பட்டன் நிற்கிறார். சாமி அப்படின்னா, இல்லைப்பா எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, நம்ம ராதாகிருஷ்ணனுடைய குழந்தைகள் நம்ம எல்லாம், நமக்கு பொது அப்பாவுடைய சொத்து குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் பொது, எனக்கு இந்த சொத்து அவசியம் இல்லை, உனக்கு அந்த சொத்து வேணும்னா எடுத்துன்னு போகணும். அதுக்குள்ள அண்ணங்காரனும் வந்துட்டான். என்ன சாமி வந்துட்டார், என்னப்பா என்ன விஷயம், பயப்படாதீங்க, நீங்கள் இங்கே போங்க எடுத்து போக சொல்லிட்டு போலீஸை சொல்லி வைப்பேன், போலீஸ்காரன் பிடிச்சி அடிப்பான், எனக்கு அதெல்லாம் வேண்டாம். இல்லைப்பா எனக்கு அவசியம் இல்லை, அதனால தான் எடுத்துக்கோங்க. 2 பொண்ணு மூட்டையை கீழே போட்டான். உடனே கேட்டான், இந்த தங்கப்பா நகை வெள்ளி பாத்திரம்லாம் வேண்டாம்னு சொல்கிறீங்கன்னா இதை விட பெருசாக ஏதோ நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு தெரியாது, நீங்கள் இதை விட பெருசாக ஏதோ அத்தனை ஏதோ வச்சுருக்கீங்க போல இருக்கு, அதை சொல்லுங்கோன்னா. அப்படி வா வழிக்கு, இதை விட பெரிய ரத்னம் நான் வச்சுருக்கேன்ப்பா, கோபால ரத்னம் புவனைக ரத்னம் கோபாங்கனா யௌவன பாக்ய ரத்னம் ஸ்ரீகிருஷ்ண ரத்னம் சுரசேவிய ரத்னம் பஜாமகே யாதவ வம்சரத்னம். ஒரு பாடுவா, கல்லு வேணும் நீல நீரம் போலும் நல்ல கல்லு வேணும் மல்ல வைரி பேரோலுன்ன கல்லு வேணமோ. இது ஒரு நீலக்கல் நான் வச்சுட்டு இருக்கேன்ப்பா, இந்த கல் இருந்தான்னா இதெல்லாம் அல்பக்கல். அது சொன்னார். அந்த திருடனும் பக்தனா ஆயிட்டான். அப்படி தன்னுடைய சொத்தோ அடுத்த சொத்தோ பேதம் பார்க்காம எல்லா அதில் அகங்காரம் மமக்காரம் இல்லாமல் இருப்பார்கள் பக்தர்கள் என்று சொல்லி இதோட நிறுத்திப்போம். மேலே இன்னும் பாகவதருடைய உபதேசங்கள்லாம் இருக்குது, பாக்கி நாளைக்கு சொல்லுவோம். கோபிகா ஜீவனஸ்மரணம். ஜெய் போல் சத்குரு மகாராஜ். स्वजनहृदमल सरोवर विकसित सरसी रुग मृदु चरणा वीर गमन करुणायतन जन कलाधर शीतल वदना ललित विशाल ललाट विभाति गोपी चंदन तिलका जय जय कलिमल हरणा जय हरि नाम वितरणा जय गीत कर मृदु वचना हेम शैल समधीर उदारा करुणा पारा पारा जय श्री माधुरी रमणा जय श्री माधुरी रमणा जय श्री माधुरी रमणा. जय बोल प्रेमिकेंद्र गुरु महाराज की जय.